Third skandam, second adhyayam, 14th slokam. न अपश्यं तरणिं सोमं न वृक्षान् न च पर्वतान् कर्णिकायां समाविष्टः चिन्ताम् अकरवं तदा. இப்போ என்ன கதை போயிட்டு இருக்குன்னா, இப்போ முதல்ல ஜனமேஜயன் என்ன கேட்டான, எனக்கு வந்து இந்த பூமி யாரால் உண்டாச்சு இப்படியெல்லாம் ஏகப்பட்ட டவுட் வந்துடுது. இந்த பூமிக்கு ஆதாரம் யார், இந்த உலகம் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது, இப்படி அவரா இவரா தானே வந்துருத்தா, இப்படி பல கேள்வியை கேட்ட உடனே நாரதர் வந்து நான் இதே கேள்வி எங்கள் அப்பாட்ட கேட்டேன்னு சொல்லி பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்கார், அப்பா நீ கேட்ட கேள்வியை நான் விஷ்ணுகிட்ட கேட்டேங்கிறார். இப்போ அப்படி மேலே மேலே போகிறது. அப்போ விஷ்ணுகிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ நான் அப்பசியம் தரேன். அப்போ என்னாச்சு, புராஜாத்தை ஏகாரணவே போன ஸ்லோகம் பார்த்தோம்னா ஒரே பிரளய ஜலம் தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அப்போது நான் வந்து திடீர்னு பார்க்குறேன், நான் வந்து கமல உத்பவம், நான் ஒரு தாமரையில் உட்காண்டிருக்கேன், இப்படி தான் என்ன நான் பார்த்தேன். ஸோ எல்லாமே ஜலமாக இருந்தது, ஆதாரம் எங்கன்னு தேடினா ஒன்றுமே தெரியல. நான் அப்பசியம் தரணினா பூமி. ஸோ பூமியை நான் பார்க்கவே இல்லை. சோமம் ந ச விருட்சான்னு ஒன்றுமே தெரியல, மரம் இல்லை, சந்திரன் இல்லை, பர்வதங்கள் மலைகள் இல்லை, ஸோ எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்தது. கர்ணிகாயாம் சமாவிஷ்டக, அந்த தாமரையோட மொட்டில் நான் உட்காண்டிருக்கேன். ஸோ பெரிய தாமரை, அந்த தாமரை இதழ்கள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதெல்லாம் தான் டேட்டா பேஸு, எல்லா ஜீவர் ஜந்துக்களோட எல்லா கர்மங்கள், அந்த வாசனைகள் எல்லாம் அந்த லீஃபில் தான் இருக்குது. அதை வச்சு தான் இவர் படைக்கவே வேணும். பிரம்மாவுக்கு படைக்கிற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தா தாமரையோட இதழ்கள் தான். ஸோ அதில் கர்ணிகையில் அவர் உட்காண்டிருக்கார். ஸோ எதுவுமே தெரியல. சிந்தாம் அகரவம் ததா, ஒரே கவலையாயிடுத்து எனக்கு, நான் என்ன தனியாக இப்படி உட்காந்துருக்கேனே பிரளய ஜலத்தில் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. तस्मात् अहं समुद्यूतः सलिले अस्मिन् महार्णवे को मे त्राता प्रभुः कर्ता संहर्ता वा युग अत्यये. ஸோ நான் எதுக்கு வேண்டி வந்தேன், கஸ்மாத், ஸோ எந்த காரணத்துக்காக நான் இப்படி வந்தேன், தனியாக வந்து உட்காண்டிருக்கேன்னு, உத்பூத்தக ஏற்பட்டிருக்கிறேன் நான். சலிலே அஸ்மின் மகா அர்ணவே, அர்ணம்ன கடல், பிரளய கடலாக இருக்குது, இதில் நான் வந்து இந்த தண்ணியில் நான் மட்டும் இருக்கேனே. கோத் மே திராத்தா, என்னை யார் காப்பாற்றுவா, என்னை காப்பாற்றுறதுக்கு ஆளுக்கு இருக்காளா, பிரபாவம் உடையவர்கள், ஸோ அந்த என்னை காப்பாற்றுறதுக்குள்ள சக்தி உடையவர் யாராவது இருக்காளா. கர்த்தா சம்ஹர்த்தா வா யுக அத்தியே, அதாவது யுக முடிவில் சம்ஹர்த்தா, அதாவது சம்ஹாரம் பண்ணணும். ஸோ யுக முடிவில் சம்ஹாரம் பண்ணக்கூடிய தகுதியுடையவர், உலகத்தை சிருஷ்டி பண்ண தகுதியுடையவர், அப்பேற்பட்ட பிரபு என்னை காப்பாற்ற யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சார் பிரம்மா. தஸ்மாத் அஹம் சமுத்பூதः சலிலே அஸ்மின் மஹார்ணவே को मे त्राता प्रभुः कर्ता संहर्ता वा युगात्यते. युग अत्यये न च भूः विद्यते स्पष्टा यदा आधारं जलं तु इदं पङ्कजं कथम् उत्पन्नं प्रसिद्धं रूढयोगयोः यद् आधारम्. ओके, यद् आधारं. ஸோ ஆமாம், ஸோ பிரசித்தம் ரூடி யோகயோகோ அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், ரூடி யோகம், ரூடிங்கிறது மூலமான ஒன்று, ஆதாரமான ஒன்று, அது பூமிங்க. ஸோ பூமி தான் ஜலத்துக்கு இடம் கொடுத்து, ஜலம் வந்து பூமி மேலே இருக்குது. ஸோ யோகம்னு சொன்னால் அதோடு சேர்ந்தது ஜலம். ரூடி யோகம்னு சொன்னால் இந்த இடத்துல பூமியும் ஜலமும் இப்படி இங்கே இருக்குது. சாரி, பூமியை காணலை, ஜலம் மட்டும் இருக்குது. ஏன்னா பூமி இல்லாமல் ஜலம் எப்படி இருக்குது, எந்த ஆதாரம், ஜலம், எந்த ஆதாரத்தில் இந்த ஜலம் இருக்கிறதோ, பூமிக்கு மேலே ஜலம் இருக்குது, ஆனால் அந்த பூமி எனக்கு தெரியல. நச்சா பூஹு வித்யதே ஸ்பஷ்டா, இந்த பூமி எனக்கு தெரியவே மாட்டேங்கிறது, ஜலம் மட்டும் தெரியுது. ஸோ இந்த ஜலம் இருக்கிற ஆதாரமான பூமி எங்கே இருக்குது, இதம், இந்த இது எப்படி வந்தது, இந்த தாமரைக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும், ஏதோ ஒரு பூமியில் பறந்து வரணும், ஜலத்து மேலே வரணும், அந்த பூமி எங்கே, பங்கஜம் கதம் உற்பத்தம், இந்த தாமரை எப்படி வந்தது, ஒரு ஆதாரமான பூமி இல்லாமல் சேருஞ்சகதியமாக இருக்கட்டுமே, சேர்லேருந்து வரக்கூடிய செந்தாமரை, அந்த சேர் தான் பூமி இல்லையா, அந்த பூமியோட ஸ்தலம் இல்லாமல் எனக்கு தெரியாமல் இந்த ஜலம் மட்டும் தெரியறது, அந்த எப்படி வந்தது. ரூடி யோகம்னு சொன்னும் போது இன்னொரு ஒரு அர்த்த கான்டெக்ஸ்டில் ரூடி யோகம்னு ஒரு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரூடி சப்தம் யௌகிக சப்தம்னு சொல்லுவோம். அதை
சிவகா அப்படின்னு சொன்னானா, சிவகானா உடனே ரூடி சப்தத்தில் ரூடி அர்த்தம்னு சொல்லுவோம். ரூடி அர்த்தத்தை என்னன்னு சொன்னால் நேச்சுரலாக சிவன்னு சொல்லுவோம். சிவகானா என்னன்னு கேட்டால் அர்த்தம் என்னன்னு கேட்டால் சிவன்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் விஷ்ணுவையும் சிவகான்னு சொல்லலாம். ஏன்னா மங்களத்தை தருபவர்ங்கிற அர்த்தத்தோடு சொல்லும்போது அது யௌகிக சப்தம் ஆகிடுது. சிவகாங்கிறது யௌகிக அர்த்தம்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் மங்களத்தை தருபவர்ங்கிற அர்த்தம். அப்போ அது யௌகிக அர்த்தம். அப்போ ஒரே சப்தத்துக்கு ரூட்டி அர்த்தம் இருக்கும், யௌகிக அர்த்தம் இருக்கும். யௌகிக அர்த்தத்தில் யாரை வேணால் குறிக்கலாம், ரூட்டி அர்த்தம் ஒரு ஆளை தான் குறிக்கும். அப்போ ரூட்டி அர்த்தமான பூமிங்க, யௌகிக அர்த்தம் அது பூமியோடு சேர்ந்து எல்லாத்தையுமே குறிக்கும். இந்த இடத்துல ஜலம். ஓகே, विद्यते स्पष्टा यत् आधारं जलं विदं पङ्कजं कथम् उत्पन्नं प्रसिद्धं रूढी योगयोः पश्यामि अद्य अस्य पङ्कं तं मूलं वै पङ्कजस्य च भविष्यति धरा तत्र मूलं नास्ति अत्र संशयः. அஸ்ய பங்கம், இந்த தாமரையை நான் பார்க்குறேன். ஸோ அத்ய அஸ்ய பங்கம் தம் மூலம் வை பங்கஜசிய வை, அந்த பங்கஜசிய பங்கஜத்துடைய மூலம் என்னது, அது பூமி. ஸோ இந்த பங்கஜத்தை மட்டும் நான் பார்க்குறேன். பஷ்யாமி, இந்த தாமரையை நான் பார்க்குறேன், ஆனால் அதோட மூலத்தை நான் பார்க்கலை. பவிஷ்யத்தி தரா, நிச்சயமாக ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு பூமி இருக்கணும், அதுக்கு தரா இருக்கணும், அது மேலே தான் இந்த ஜலம் இருக்கணும், அது மேலே தான் தாமரை இருக்கணும். ஸோ தத்திர மூலம் நாஸ்தி அத்திர சம்சயாக. ஆனால் இப்போ இந்த தாமரைக்கு அடியில் மூலம் இருக்கா, பூமி இருக்கா, எனக்கு அதில் சந்தேகமாக இருக்கே. நாஸ்தி, எப்படி பூமி இல்லாமல் இருக்கும், எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்கிறார் பிரம்மா. பஷ்யாமி அத்ய அஸ்ய பங்கம் தம் மூலம் வை பங்கஜஸ்ய ச பவிஷ்யதி தரா தத்ர மூலம் நாஸ்தி அத்ர சம்சயः. उत्तरन् सलिले तत्र यावत् वर्षसहस्रकम् अन्वेषमाणः धरणीं न अवापतां यदा तदा. உத்தரன் சலிலே, உத்தரன்னு சொன்னான்னா அதை அப்படியே உள்ளே போயிட்டார். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் அந்த நாளம், அந்த தாமரையோட தண்டுக்குள்ளோடு போவர் இல்லையா, 100 வருஷம் போய் தேடுவர் இல்லையா, அதே மாதிரி உத்தரன்னா இறங்கின்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளாடு போய் தண்ணிக்குள்ளாடு போய் தத்திர யாவத் வருஷ சகசிரகம் 1000 வருஷம் போனாராம். 1000 வருஷம் அப்படி உள்ளே போய் தண்ணிக்குள்ளேயே போய், இங்கே சலிலேன்னு போட்டுட்டார், தண்ணிக்குள்ளேயே போனார்னு போட்டிருக்கீங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போய் அன்வேஷமானக தரணி, பூமியை தேடுறார். எங்கே இருக்குது பூமி, எங்கே இருக்குது பூமி இருக்குன்னு உள்ளே இறங்கி பார்க்குறார். பூமியை தேடலை. ந அவாப்ப தாம், அந்த பூமியை காணவில்லை, அடையவில்லை. எதா ததா, எப்பொழுது அதை அடையவில்லையோ, எதான அவாப்பதாம்னு பார்க்கணும். எதான எப்பொழுது அந்த பூமியை அவர் அடையவில்லையோ, ததா அப்பொழுது. கண்டினியூ ஆகுது. उत्तरसलिले तत्र यावत् वर्षसहस्रकम् अन्वेषमाणः धरणीं न अवापतां यदा तदा. तप इति च आकाशे वाक् अभूत् अशरीरिणी ततो मया तपः तप्तं पद्मे वर्षसहस्रकम्. அப்போ அந்த சமயத்தில் தபா தபா அப்படின்னு சத்தம் கேட்டுது. ஸோ அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுது ஆகாசத்திலேருந்து. வாக் அபூத் அஷரீரினி, அஷரீரின்னு அசரீரி வார்த்தை வானத்திலிருந்து எனக்கு கேட்டுது, தபா தப்பான்னு சொல்லி. ததோ மயா தபகா தப்தம், அப்போ நான் உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தேன். பத்மே, அந்த தாமரையிலே உட்காந்துட்டு தபஸ் பண்ணினேன். வருஷ சகசிரகம், 1000 வருஷம் நான் தபஸ் பண்ணினேன். तपस्तप इति च आकाशे वाक् अभूत् अशरीरिणी ततो मया तपः तप्तं पद्मे वर्षसहस्रकम्. सृज पुनः उद्भूता वाणी तत्र श्रुता मया विमूढः अहं तद् आकर्ण्य कं सृजामि करोमि किम्. ஸ்ரிஜா, அப்போ தபஸ் 1000 வருஷம் தபஸ் முடிஞ்சோடனே அடுத்த வார்த்தை கேட்குறது அசரீரி வார்த்தை. ஸ்ரிஜா, சிருஷ்டி பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுது. புனக உத்பூதா வாணி, அந்த சப்தம் கேட்டது. தத்ர ஸ்ருதாமயா, அந்த இடத்துல நான் கேட்டேன். ஸோ விமூடக அகம், நான் ஒரே மோகத்தில் இருக்கேன், அஜ்ஞானத்தில் இருக்கேன். என்னத்தை பண்ணுறது, ஏன்னா ஸ்ரிஜாங்கிறது என்னத்தை சிருஷ்டி பண்ணுறது, அப்படி ஒரு அஜ்ஞானத்தில் மூழ்கிட்டால் பிரம்மாவுக்கு ஞானம் வரல அப்போ. ஸோ அதனால் அஜ்ஞானியாக மோகத்தில் ஆழ்ந்து ததாக்கர்ணி, அந்த சத்தத்தை கேட்டு கம் சிருஜாமி, யாரை நான் சிருஷ்டிக்கணும், கரோமிக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மயக்கத்தில் ஆழ்ந்தேன். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் பிரம்மா. सृज इति पुनः उद्भूता
सा वाणी तत्र श्रुता मया विमूढः अहं तत् आकर्ण्य कक्षुषामि करोमि किम् तदा दैत्यौ अपि प्राप्तौ दारुणौ मधुकैटभौ ताभ्यां विभीषतश्च अहं युद्धाय मकरालये. மக்கராலயம்னு சொன்னால் மீன்கள் நிறைந்த இடம், அதுவும் தண்ணி ஜலம். ஸோ இந்த கடல், இந்த பிரளய கடலில் அப்போ பார்க்குறார் 2 அசுரர்கள் வந்துடுறா, மதுவும் கைடபரும். ஸோ மது கைடவர்கள் என்ற அசுரர்கள், அந்த தைத்தியர்கள் அசுரர்கள், திதி பெற்ற திதியோடு வம்சத்தில் வந்தவர்கள். பிராப்தவ் தாருணவ், கொடியவர்களான அந்த அசுரர்கள் வந்தால் இந்த கதையெல்லாம் முன்னாடியே வந்துடுது, மது கைடப வதமெல்லாம். ஸோ அது திருப்பி இங்கே ரிமைண்ட் பண்ணிக்கிறார் அவர். ஸோ அவள் 2 பேரையும் நான் பார்த்தேன். தாபியாம் பீஷிதக சாகம், ரொம்ப பயந்து போயிட்டேன் நான், பீஷணம், ரொம்ப பயந்து போயிட்டேன் நான் அவளை பார்த்து. யுத்தாயா, யுத்தத்துக்கு வேண்டி வந்திருக்காவா, எங்கிட்ட யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறா. அப்படி யுத்தத்துக்கு வந்தவர்களை பார்த்து நான் பயந்து போனேன். तथा दैत्यौ अपि प्राप्तौ दारुणौ मधुकैडभौ ताभ्यां विभीषतश्च अहं युद्धाय मकरालये. விபீஷதஸ்சான்னு வராது, விபீஷிதஸ்சான்னு வரும், ஷிகாரம். ஓகே ராதே கிருஷ்ண மேம். ஓகே. ततो अहं न अलम् आलम्ब्य वारिमत्यम् अवातरं तदा तत्र मया दृष्टः पुरुषः परम अद्भुतः. நான் அலம் கிடையாது, நாளம். நாளம்ங்கிறது தாமரையோட தண்டு. எஸ். ஸோ அப்போ தான் இவர் நாளத்தில் போகிறார். இதுக்கு முன்னாடி தண்ணியில் தான் தேடினார் பூமியை, இப்போ தான் தண்டு வழியாக போகிறார் உள்ள. ஸோ நான் அந்த நாளம் வழியாக ஆலபியா அதை கொழுகொம்பாக பிடித்து கொண்டு வாரி மத்தியம் அவாத்தரம் நான் அந்த தண்ணிக்குள்ளே போனேன். அந்த நாளத்தை பிடிச்சிட்டு அப்படியே அதுக்குள்ளோட உள்ளே போனேன் நான் தேடுறதுக்கு, யாரா காப்பாற்றுவாளான்னு. ததா தத்திர மயா திருஷ்டகா, அங்கே நான் பார்த்தேன். பரம அத்புதகா புருஷகா, பரம அத்புதமான புருஷனை பார்த்தேன். அது விஷ்ணுவை இப்போ தான் பார்க்குறாரு வரங்க உள்ளுக்குள்ளவும் போய். ततो अहं नालम् आलम्ब्य वारिमध्यमवातरं तथा तत्र मया दृष्टः पुरुषः परम अद्भुतः. वारिमध्यम् अवातरं. करेक्ट, अवातरं. ओके. मेघश्याम शरीरः तु पीतवासाः चतुर्भुजः शेषशायी जगन्नाथः वनमाली विभूषितः शङ्खचक्र गदा पद्म अद्य आयुधैः सुविराजितः तम् अद्राक्षं महाविष्णुं शेषपर्यङ्कशायिनम्. पद्मादि आयुधैः. ஓகே மேம். ரைட். மேகஷியாம ஷரீரக, அவர் எப்படி இருக்காருன்னா அப்படியே பிளாக் இல்லையா விஷ்ணு. ஸோ மேகஷியாம கலரோடு, மேகத்தோட கலரில் இருக்கார் சரீரம். பீதவாசா, மஞ்சள் பட்டாடை போட்டுருக்கார். சதுர்புஜக, 4 கைகளோடு இருந்தார். சேஷசாயி, அனந்தன் மேல் படுத்துட்டு இருந்தார். ஸோ அனந்த சயனம். ஸோ அதில் படுத்துட்டு இருக்கார் சேஷன், ஆதிசேஷன்ட்ட. ஜெகநாதக, ஜகத்துக்கெல்லாமே நாதனானவர். வனமாலா விபூஷிதக, வனமாலை போட்டுக்கொண்டிருக்கார் யார், பகவான் கிருஷ்ணன் விஷ்ணு. ஸோ வனமாலையோடு இருந்தார், விபூஷணம் அலங்காரமாக. சங்க சக்கர கதா பத்மாதி, 4 கைகளில் 4 ஐட்டம் இருக்குது. ஒரு கையில் சங்கு சக்கரம், அப்புறம் கதை, அப்புறம் விளையாட்டு தாமரை சொல்லுவோம். அதை அப்படியே தாமரை சுற்றின்னு இருப்பார் அவர் ஒரு கையில். இப்படி 4 கைகளிலும் அது தவிர ஆதி ஆயுதைகி சுவராஜிதக, இதுவே ஆயுதங்களாக பரிணமிக்கும். சங்கு சக்கரம் கதை எல்லாமே ஆயுதங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஆயுதங்களாலே சூழப்பட்டவராக விராஜிதகன் அப்படி வீற்றிருந்தார். தம் அத்ராட்சம், அவரை நான் பார்த்தேன். மகாவிஷ்ணு, அவர் தான் மகாவிஷ்ணு. சேஷபர்யங்க ஷாயினம், சேஷனை, ஆதிசேஷனை மெத்தையாக கட்டிலாக கொண்டு படுத்து கொண்டிருந்தார். அவரை நான் பார்த்தேன். மேகஷ்யாம ஷரீரக தோ பீதவாசாஸ் சதுர்புஜக शेषशायी जगन्नाथः वनमाला विभूषितः शङ्खचक्र गदा पद्मादि आयुधैः सुविराजितः तम् अद्राक्षं महाविष्णुं शेषपर्यङ्कशायिनम्. योगनिद्रा समाक्रान्तम् अविस्पन्दिनम् अच्युतं शयानं तं समालोक्य भोगी भोगो परिस्थितम्.
ஓகே. யோக நித்ரா சம் ஆக்ராந்தம். யோக நித்ரையில் இருக்கார் அவர். அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் தூங்க மாட்டார், எப்பொழுதுமே விழிப்போடு தான் இருப்பார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு யோக நித்ரையில் இருக்கக்கூடியவர். விஸ்பந்தினம், அசையவே இல்லை, ஒரு அணக்கம் இல்லை. காப்பாற்றுங்கிறார். இங்கே மதுக இடவர்கள் வந்துட்டா என்னை கொல்லவரா கூப்பிட்றார் மகாவிஷ்ணுவா. முன்னாடியே இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அசையவே இல்லை அவர். அச்சுதனான அந்த பகவானை பார்த்தேன். ஷயானம் சம் ஆலோக்கிய, படுத்துன்னு இருக்கக்கூடிய அவரை பார்த்து போகி போக உபரி, நாகம் பாம்பாவுடைய ஆசனம் இல்லையா, போகிங்கிறது என்னது, பாம்பு. ஸோ போகி போக உபரி, அதனுடைய உடம்பின் மேல், அந்த ஆசனத்தின் மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய உபரி ஸ்திதம், அதன் மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணு அசையவே இல்லை. கூப்பிட்டதுக்கு சத்தத்துக்கு ஏன்னு கேட்கல அவர். யோக நித்ராசம் ஆக்ராந்தம் அவிஸ்பந்தினம் அச்சுதம் ஷயானம் தம் சம் ஆலோக்ய போகி போக உபரிஸ்திதம். ராதே கிருஷ்ண மேம். चिन्ता मम अद्भुता जाता किं करोमि इति नारद मया स्मृता तदा देवी सुता निद्रा स्वरूपिणी. ஸோ எனக்கு ரொம்ப கவலை ஏற்படுது. சிந்தா மாமா அத்புதா ஜாத்தா. இப்போ அவரும் எழுந்திருக்க மாட்டேங்கிறார், அதனால் ரொம்ப கவலைப்பட்டேன். ரொம்ப அற்புதமான கவலை ஏற்பட்டது எனக்கு. ஜாத்தா ஏற்பட்டது. ஹே நாரதரே. ஸோ மயா ஸ்மிருதா ததா தேவி. அப்போ தான் திடீர்னு எனக்கு தேவியோட ஞாபகம் வந்தது. யார்? யோகமாயான தேவி எனக்கு ஞாபகம் வந்தது. ஸ்மிருதா ததா தேவி ஸ்துதா. உடனே ஸ்துதி பண்ணினேன், அவளை கூப்பிட்டேன். நித்ரா ஸ்வரூபிணி, அவள் தான் அந்த யோக நித்ரையாக பகவானுக்குள்ளே ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா. அந்த மாயை தான் யோக நித்ரா ரூபமாக பகவான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா. அதனால அவளை ஸ்துதி பண்ணினேன். அம்மா அவரை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டேன். चिन्ता मम अद्भुता जाता किं करोमि इति नारद मया स्मृता तथा देवी स्तुता निद्रा स्वरूपिणी. देहात् निर्गत्य सा देवी गगने संस्थिता शिवा अवितर्क्य शरीरासां दिव्य आभरणमण्डिता. ஸோ அவருடைய தேகத்தை விட்டுட்டா. நான் ஸ்துதி பண்ணின உடனே விஷ்ணுவோடைய தேகத்தை ஆக்கிரமிச்சுட்டு இருந்தான் நித்ரா ரூபமாக. அவள் எழுந்து வந்தாள். சாதேவி ககனே, ஆகாசத்தில் நின்றாள். சம்சிதா சிவா, மங்களமான அவள் ஆகாசத்தில் நின்றாள். அவளோட உடம்பை விட்டுட்டு விதர்க்கிய ஷரீரா, எப்பேற்பட்ட சரீரம், அப்படியே கண்ணு கூசுற மாதிரி அப்படி ஜுவாலையாக அப்படி நிற்பளவள். ஸோ அதனால் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சரீரம். அப்படி அவளை இப்படி இன்னாரின்னு வர்ணிக்கலாம் முடியாது. அப்படிப்பட்ட சரீரத்தோடு திவ்ய ஆபரண மண்டிதா, திவ்யமான ஆபரணங்களோடு, அப்படி மண்டனம்னா அலங்காரம் அர்த்தம், அப்படி அலங்கார பூஷிதியாக நின்றாள். विष्णोः देहं विहाय आशु विरराज नभस्थिता उदतिष्ठत् अमेयात्मा तया मुक्तः जनार्दनः. ஸோ விஷ்ணோஹோ தேகம் விகாய, விஷ்ணுவுடைய தேகத்தை விட்டு விரராஜன் அவஸ்திதா. நபனால ஆகாசத்தில் நின்றாளவள். இந்த கதை என்னென்னா, விஷ்ணுக்கும் மதுகைடவளுக்கும் சண்டைக்கு முன்னாடி உள்ள கதை. தேவி வந்திருக்கா, விஷ்ணு இன்னும் சண்டை போடலை. இந்த விஷ்ணுவோட சண்டை ஆரம்பிக்கிறதுக்கும் தேவி வந்ததுக்கும் அப்புறம் உள்ள நடுவில் உள்ள கதை இங்கே வருது. இது ஒரு டீட்டெயிலாக பெரிய கதை. இது வரும் இப்போ. ஸோ உததிஷ்டத் அமேயாத்மா, உடனே அவர் எழுந்துட்டார். அமேயாத்மான்னு அளவிட முடியாத அந்த இனியர்னு வர்ணிக்க முடியாத அந்த விஷ்ணு உததிஷ்டத் எழுந்து உட்காண்டார். இப்போது தூக்கம் கலைஞ்சிருத்து, யோக நித்ரை போயிட்டா. அப்போ அவர் எழுந்து உட்கார்ந்தார். தயா முக்தக, அந்த யோக நித்ராவால் விடப்பட்ட அவர் ஜனார்தனக, ஜனங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவர், ஜனங்களுடைய வருத்தத்தை நீக்கக்கூடியவர். ஸோ அப்பேற்பட்ட ஜனார்தனன் எழுந்து உட்காந்துட்டார். विष्णोः देहं विहाय आशु विरराज नभः स्थिता उदतिष्ठत् अमेयात्मा तया मुक्तः जनार्दनः. पञ्चवर्षसहस्राणि कृतवान् युद्धम् उत्तमं तदा विलोकितौ दैत्यौ हरिणा विनिपातितौ. ஸோ 5000 வருஷங்கள் கிருத்தவான் யுத்தம் உத்தமன். 5000 வருஷம் யுத்தம் பண்ணியிருக்கார் அவர். ததா விலோகித்தௌ தைத்தியவ். அப்போது
ஹரிணா வினிபாதித்தவு ஹரியால் அதாவது தைத்தியவ் மதுகைடவர்கள் ஹரிணா வினிபாதித்தவ் ஹரியால் அடிக்கப்பட்டவர்கள் ஹரியால் கொல்லப்பட்டவர்கள் ததா விலோகித்தவு அப்படி கொல்லப்பட்டவர்களாக பார்க்கப்பட்டார்கள். ஸோ டைடு. ஸோ கிருத்தவான் யுத்தம் அத்புதம். ஸோ யுத்தத்துக்கு அப்புறம் உள்ள கதை தான் இது. அப்போ ஓகே. ஸோ 5 வருஷம் 5000 வருஷம் யுத்தம் பண்ணினார். இந்த கதையெல்லாம் டீட்டெயிலாக முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி அந்த விஷ்ணு எழுந்திருந்து யுத்தம் பண்ணி அவள் இறந்ததாக பார்க்கப்பட்டார்கள். அப்போ தான் பூமி வந்தது. பூமி எங்கேருந்து வந்தது? இவ்வளோ நாள் பூமியை காணல, இப்போ பூமி வந்துருத்தேன். இவளுடைய கொழுப்பு தான் மிதந்து பூமி ஆயிடுத்துன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால மேதினின்னு அவளுக்கு பேர். ஸோ அப்படி ஹரிணா வினிபாதித்தவு ஹரியால் கொல்லப்பட்டவர்கள். पंचवर्ष सहस्राणि कृतवान् युद्धम् उत्तमं तथा विलोकितौ दैत्यौ हरिणा विनिपातितौ उत्सङ्गं विपुलं कृत्वा तत्र एव निहतौ च तौ रुद्रः तत्र एव सम्प्राप्तः यत्र आवां संस्थितौ उभौ. உத்சங்கம்னு சொன்னால் தொடைன்னு அர்த்தம், அவரோட மடி. ஸோ அந்த மடியில் வச்சு தானே கொண்டார் அவளை. அந்த 2 தொடை இடுக்கில் வச்சுட்டு அங்கே தான் ஒன்று தண்ணி இல்லாத இடம்னு சொல்லிட்டு அவளை அமுக்கி கொண்டுட்டார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட விபுலம் கிருத்துவா பெருசாக்கிண்டு தன்னுடைய தொடையை பெருசாக்கிண்டு அவளை நடுவில் வச்சுட்டு அப்படி அமுக்கி கொண்டுட்டார். நிகதௌச்ச தௌ அவர்களை கொன்றார். ருத்ரகா தத்திர ஏவ சம்பிராப்தகம். இப்போ பிரம்மா ஆல்ரெடி அங்கே இருக்கார், விஷ்ணு ஏற்கனவே அங்கே ரெப்ரசண்ட்டாக இருக்கார். இப்போ ருத்ரன் அங்கே வந்து சேர்ந்துட்டார். இப்போ ருத்ர தத்திர ஏவ சம்பிராப்தா ருத்ரனும் அங்கே வந்து சேர்ந்தார். எத்திர ஆவாம் நாங்கள் 2 பேரும் இருந்தோமோ சம்ஸ்திதவ் உபவ் நாங்கள் 2 பேரும் எங்கே இருந்தோமோ அதே இடத்துக்கு ருத்ரனும் வந்து சேர்ந்தார். उत्सङ्गं विपुलं कृत्वा तत्र एव निहतौ च तौ रुद्रः तत्र एव सम्प्राप्तः यत्र आवां संस्थितौ उभौ त्रिभिः संवीक्षित अस्माभिः स्वस्ता देवी मनोहरा संस्तुता परमा शक्तिः उवाच अस्मान् अवस्थितान् संवीक्षिता अस्माभिः. ஸோ நாங்கள் மும்மூர்த்திகள். வீட்சிதா நெடில். ஆமாம் சா வீட்சிதா ஸ்ரீலிங்கம். யா. ஸோ எங்கள் மூவராலும் திரிபிகி நாங்கள் மும்மூர்த்திகளும் அவள் எங்களால் பார்க்கப்பட்டாள், நாங்கள் பார்த்தோம்னு அர்த்தம். ஸ்வஸ்தா தேவி மனோகரா தேவி ஸ்வஸ்தமாக இருக்கா, அப்படி இருக்கும்போது மனோகரமாக இருக்கா, அவளை நாங்கள் பார்த்தோம். சம்ஸ்துதா பரமாசக்தி பராசக்தி ஆதிபராசக்தி அவளை நாங்கள் ஸ்துதி பண்ணினோம். ஸோ துதிக்கப்பட்டவளாக. உவாச்ச அஸ்மான் அவஸ்திதான் நாங்கள் முன்னர் அங்கே நின்றுருக்கிற எங்களை பார்த்து தேவி ஆகாஷில் இருக்கிறா, ஆகாஷ்லேருந்து அவள் பார்த்து சொன்னாள், எங்களை பார்த்து சொன்னாள். त्रिभिः संवीक्षिता अस्माभिः स्वस्ता देवी मनोहरा संस्तुता परमा शक्तिः उवाच अस्मान् अवस्थितान् कृपावलोकनैः कृत्वा पावनैः मुदितान् अथ देव्युवाच काजेशाः स्वानि कार्याणि कुरुध्वं கிருபா அவலோகனேகி கடைக்கண்ணால் பார்க்குறா, கிருபையோடு பார்க்குறா தேவி. அதனால இவள் பாவனம் ஆயிட்டா, புனிதப்பட்டு விட்டார்கள், இவர்களோட பாவமெல்லாம் போய்டும், தேவி கடாட்சம் பட்டுடுத்தோவாவில். அதனால பாவனைகின்ற அப்படிப்பட்ட மும்மூர்த்திகள் முதித்தான். நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம், தேவியோட கடாட்சம் கிடச்சிது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது தேவி உவாச்ச எங்களை பார்த்து தேவி சொன்னா, க அஜ ஈஷாஹா அப்படி கூப்பிட்றா. கான்னு சொன்னால் ககான்னு சொல்கிற பிரம்மா, அஜாங்கிறது விஷ்ணு, ஈஷாகா ஈஷன்னா சிவன். ஸோ ஹே பிரம்மா விஷ்ணு சிவமூர்த்திகளே மும்மூர்த்திகளேன்னு கூப்பிட்றாவா. க அஜா ஈஷாகா தான் காஜேஷாகா அப்படின்னு போட்டிருக்கு. சுவானி காரியாணி குருத்வம் அவாவா காரியத்தை பாருங்கோ, போங்கோ உங்கள் வேலையெல்லாம் பாருங்கோ அப்படின்னு சொல்கிறா தேவி. சம் அதந்திரிதாக சோம்பல் இல்லாமல் பண்ணுங்கோ உங்கள் காரியங்களை இப்போ நீங்கள் செய்யலாம். இப்போ என்ன வேலை, இவருக்கு பிரம்மா சிருஷ்டி பண்ணி ஆகணும், பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணணும், எல்லாம் பண்ணி ஆகணுமே, அந்த வேலைகள்லாம் நீங்களாம் ஆரம்பிங்கோ போங்கோ அப்படின்னு தேவி சொன்னாள். कृपा अवलोकनैः कृत्वा पावनैः मुदितान् अथ कः अज ईशः स्वानि ईशाः बहुवचन. ओके कः अज ईशाः स्वानि कार्याणि कुरुध्वं सम् अतन्त्रताः. ओके थैंक यू. सृष्टि स्थिति विशिष्टानि हतौ एतौ महासुरौ कृत्वा स्वानि निकेतानि वसध्वं विगतज्वराः.
சிருஷ்டி ஸ்திதி விசிஷ்டானி, அதாவது சிருஷ்டி பண்ணி ஆகணும் பிரம்மா, ஸ்திதி பண்ணி ஆகணும் காப்பாற்றணும் விஷ்ணு. அப்புறம் விசிஷ்டானின்னு இது எல்லாரையும் பேலன்ஸ் இல்லாமல் நீக்கணும். அதனால் சிஸ்டம் இல்லாமல் நீக்கிறது சிவனோட வேலை. ஸோ ஹதவ் ஏதோ மகா அசுரவு, இந்த ரெண்டு அசுரர்களும் மது கைடவர்கள் 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். ஸோ கொன்னாச்சி பாபா வேலைகள்லாம் பாருங்கோ, இல்லை விசிஷ்டானி ஆனால் முக்கியமான வேலைகளை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட முக்கியமான வேலைகள்லாம் நீங்கள்லாம் பாருங்கோ. கிருத்வா சுவானி நிகேதானி, உங்களோட இடத்த ஏற்படுத்திங்கோ, அவளுக்கு இடத்த ஏற்படுத்திங்கோ. இப்போ பூமி வந்தாச்சு. ஸோ பூமியில் அவளுக்கு வேணுங்கிற இடத்த ஆக்குப்பை பண்ணிங்கோ. உங்களோட நிகேதனம் இருப்பிடங்களை ஏற்படுத்தி கொண்டு வசத்துவம் இருந்து கொள்ளுங்கள். விகத ஜுவராகா, பயமில்லாமல், மதுகையோட போயாச்சு, இனிமேல் யாரும் உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் ஜுரம் இல்லாமல் கவலை இல்லாமல் உங்களுடைய இடத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வேலையை பண்ணுங்கோன்னு சொல்கிறான். सृष्टि स्थिति विशिष्टानि हतौ एतौ महासुरौ कृत्वा स्वानि निकेतानि वसत्वं विगतज्वराः प्रजाः चतुर्विधाः सर्वाः सृजत्वं स्वविभूतिभिः ब्रह्मोवाच तच्छ्रुत्वा वचनं तस्याः पेशलं सुखदं मृदु. ஸோ என்ன சொல்கிறோம், சதுரிதாக பிரஜாகா, 4 வகையான பிறப்பு தானே, பிறப்புகள் 4 வகையாக இருக்குது சொல்கிறோம் நம்ம. அண்டஜம், முட்டையிலேருந்து வரக்கூடிய பட்சிகள் எல்லாம், அப்புறம் ஸ்வேதஜம், எறும்பு முதலிய உத்பீஜம் கர்ப்பஜம் இல்லையா இல்லையா. ஸோ அதாவது நம்மளை மாதிரி கர்ப்பம் ஏற்பட்டு அப்படி பிறக்கக்கூடியது அது. அப்புறம் உத்பீஜம்ங்கிறது மரம், அப்படியே கீழேருந்து பூமியிலேருந்து அப்படி பூமி விழுந்து மேலே வருது, அது உத்பீஜம்னு பேர். பூமியை பிளந்துன்னு அப்படி மேலே வருதுனால. அண்டஜம் பறவைகள் பிறக்கக்கூடிய மெத்தடு. ஸ்வேதஜம்ங்கிறது தான் எறும்பு முதலியவைகள். எறும்பெல்லாம் ஒரு வேர்வையிலேருந்தே வந்துடும். அதனால தான் அப்படியே லட்சக்கணக்கில் டக்குன்னு வந்துடுது. அது வேர்வையிலேருந்தே வரக்கூடியது. ஸோ இப்படி 4 விதமான இது பிறப்புகளையும் பண்ணுங்கள். பிரஜாகா, இப்படிப்பட்ட பிரஜைகளை சர்வாகா எல்லாரும் சிருஷ்டி பண்ணுங்கள். ஸ்ருஜத்வம் ஸ்வவிபூதி மிகி, உங்களுக்கெல்லாம் அவளுக்கு பெருமை இருக்குது, விபூதி இருக்குது, அந்த பகவத் அம்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறா. அப்போ பிரம்மா சொல்கிறார், தத் ஸ்ருத்வா வச்சனம் தஸ்யாகா, அவள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதை கேட்டு பேஷலம் சுகதம் மிருது, பேஷலம்னா ரொம்ப அழகான வார்த்தை, மதுரமான வார்த்தை, சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை, மிருதுவான வார்த்தை, இதை கேட்டு பிரம்மா சொல்றான். பிரஜாஹ சதுர்விதாஹ சர்வாஹ சுஜத்வம் ஸ்வவிபூதிபிஹி தத்ஸ்ருத்வா வசனம் தஸ்யாஹ பேஷலம் சுகதம் மிருது அப்ரூமதாம் அசக்தாஹ ஸ்மஹ கதம் குர்மிஹி து இமாஹ பிரஜாஹ ந மஹி விததா மாதஹ சர்வத்ர விததம் ஜலம். அசக்தாக ஸ்ம சொல்லிட்டார் அவர், எங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாது அம்மா தாயே, எங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாது. அப்ரூமான்னு ஐ டோல்ட் ஹர். பிரம்மா சொல்கிறார் நாரதரை பார்த்து, அப்பா நான் சொன்னேன் தேவிட்ட, எங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாதுமா, அசக்தாக ஸ்மக, எங்களுக்கு சக்தி கிடையாது இதை கிரியேட் பண்ணுறதுக்கு. கதம் குர்மக, நாங்கள் எப்படி பண்ணுவோம். து இமாஹா பிரஜாகா, இப்படிப்பட்ட பிரஜைகள் 4 விதமான பிரஜைகளை படையுங்கன்னு சொல்லிட்டால் எங்களுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணுறதுனே தெரியலையம்மா. ந மஹி விததா மாதக, விஸ்தாரமாக இல்லையே இந்த பூமி, ஏதோ ஏற்பட்டிருக்கு, அந்த மேதஸ்லேருந்து பூமி மாதிரி ஒரு இடம் வந்தாச்சு, ஆனால் விஸ்தாரமாக இல்லையேம்மா, நாங்கள் எப்படி மகியே இல்லை, பூமி இல்லைங்கிறார் அவர் மாதக அம்மா. சர்வத்திர விததம் ஜலம். ஸோ இவாளை கொன்னாச்சின்னு பார்க்குறோம், ஸோ எங்குமே ஜலமாக இருக்கேம்மா, நாங்கள் எப்படிமா சிருஷ்டி பண்ணுவோன்னு கேட்டேன். அப்ரூமதாம் அசக்தாஹ ஸ்மஹ கதம் குர்மஹ து இமாஹ பிரஜாஹ ந மஹி விததா மாதஹ சர்வத்ர விததம் ஜலம். ந பூதானி குணாச்ச அபி தன்மாத்ராணி இந்திரியாணி ச தத் ஆகர்ண்ய வசக அஸ்மாகம் சிவா ஜாதா ஸ்மித ஆனனா. ஏம்மா அந்த பஞ்சபூதங்களை காணோம், குணங்களை காணோம், அப்புறம் தன்மாத்திரைகளை இல்லை, இந்திரியங்கள் இல்லை, இதெல்லாம் முதல்ல சூஷ்ம சிருஷ்டி பண்ணணும். சூஷ்ம சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பண்ணி ஸ்தூலமான உலகத்தை படைக்கணும். ஸோ அதுதான் பேஸு. ஸோ சூஷ்மமான இந்த தன்மாத்திரைகளை காணோம். இது குணத்துலேருந்து தானே வருது. குணத்தோட சோபம், குணட்சோபம்னே சொல்லுவாள். சோபம்னா கலங்கிறது. எல்லாம் 33 1/3 இருக்கும். சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லாம் 33 1/3 எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ அது கலங்கணும். கலங்கி ரஜோ குணம் ஜாஸ்தியாகணும், அப்போ தான் சிருஷ்டி. ஸோ அது கலங்கி மகத்து வரணும், மகத்தில்
இருந்து இது வரணும், பிற பஞ்சபூத சூஷ்ம பூதங்கள் வரணும், தன்மாத்திரைகள் வரணும், இதெல்லாம் ஒன்றுமே காணுமேம்மா கேட்குறாரு இவர். நான் கேட்டேன் ஒன்றுமே இல்லையே. உடனே அதை கேட்டு தேவி தது ஆக்கர்ணியா அந்த நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட தேவி வச்சக அஸ்மாக்கம் எங்களுடைய வார்த்தையை கேட்டு சிவாஜாத்தா ஸ்மிதா ஆனனா தேவி வந்து சிரிக்கிறா, புன்னகை பூத்தாள். இதை கேட்டுட்டு भूतानि गुणाश्च अपि तन्मात्राणि इन्द्रियाणि च तत् आकर्ण्य वचः अस्माकं शिवा जाता स्मित आनना झटिति एव आगतं तत्र विमानं गगनात् शुभं सा उवाच अस्मिन् सुराः कामं विषद्वं गतसात्वसाः. ஸோ ஜடிதி உடனடியாக ஏவ ஆகதம் தத்திர விமானம், ஒரு விமானம் வந்துடுது. டக்குன்னு தேவி அப்படி பார்த்துருச்சு, புன்னகை பண்ணின உடனே ஒரு பெரிய விமானம் அங்கே வந்து நிற்கிறது. ஜடிதினே உடனடியாக வந்தது. ககனாத்த சுபம் வானத்துலேருந்து வந்து நிற்கிறதுங்க இவாளை ஏற்றிக்கிறதுக்கு. சா உவாச்சா அவள் பேசுகிறா, தேவி பேசுகிறா, அஸ்மின் சுராகா இந்த விமானத்துக்குள்ளே ஏறுங்கோ, காமம் விஷத்வம் நீங்கள்லாம் போய் ஏறுங்கோ இந்த விமானத்தில். கத சாத்வசாகா பயப்பட வேண்டாம், பயமில்லாமல், சாத்வசம்னா பயம், பயமில்லாமல் நீங்கள் ஏறுங்கள் இந்த விமானத்தில்னு தேவி சொன்னா. ஜடிதி ஏவ ஆகதம் தத்ர விமானம் ககனாத் சுபம் சா உவாச்ச அஸ்மின் சுராஹ காமம் விஷத்வம் கத சாத்வசாஹ. விமானே பிரம்ம விஷ்ணு ஈஷா தர்ஷயாமி அத்ய ச அத்புதம் தன்னிஷம்ய வசஸ்தஸ்ய ஓம் இதி உக்த்வா புனஹ வயம். ஸோ பிரம்மா விஷ்ணு ஈஷாகா மூணு பேரும் மும்மூர்த்திகளும் இந்த விமானத்தில் ஈஷாகான்னு ஈஸ்வர்களே கூப்பிட்றா, தேவியோட அட்ரஸிங். ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் விமானே ஏறுங்கள். தர்ஷயாமி அத்தியச்ச அற்புதம், உங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை காட்ட போகிறேன் இன்றைக்கி. எல்லோரும் ஏறுங்கோ, நம்மளாம் போகலாம், ஒரு இடத்த உங்களுக்கு அற்புதத்தை காட்டுறேன். தன் நிஷம்யா அதை கேட்டு வச்சக தஸ்யாக அவளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு ஓம் இது உக்த்வா, ஓம்னா ஆமாம் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புனக பயம் நாங்களும் அதில் சமாருகிய அடுத்த இதில் கண்டினியூ ஆகுது, நாங்கள் ஏறினோம்னு சொல்கிறேன். विमाने ब्रह्म विष्णु ईशाः दर्शयामि अद्य च अद्भुतं तन्निशम्य वचः तस्य ओम इति उक्त्वा पुनः वयम् समारुह्य उपविष्टाः स्मः विमाने रत्नमण्डिते मुक्ताधाम सुसंवीते किङ्किणी जालशब्दिते. ஸோ நாங்கள் ஆருக்கியான ஏறி நாங்கள் எல்லாம் ஏறிட்டோம். உபவிஷ்டாக அங்கே அதில் உட்காந்தாச்சு விமானத்தில் ஸ்மகா அப்படி இருந்தோம். விமானே ரத்னமண்டிதே, ரத்னமயமான விமானமாக இருக்குது. அப்படிப்பட்ட விமானத்தில் நாங்கள் உட்காண்டோம். முக்தாதாம சம்ஹிதை ரத்ன, இப்போ இந்த விமானத்தை தான் சொல்கிறாருங்க, அதில் முத்து மாலையெல்லாம் அப்படியே தாமன மாலை, முத்து மாலையெல்லாம் அப்படியே சுற்றிலும் முத்து மாலையை போட்டிருந்தா ரத்ன விமானமாக இருக்குது. கிங்கிணி ஜால சப்தித்தே, அதாவது அந்த கிங்கிணிகள்லாம் பொருத்தப்பட்டு அந்த ஜாலம்னு சொன்னால் விண்டோஸ், அதில் இருக்கிற விண்டோலெல்லாம் அந்த கிங்கிணியால் மணிகளால் அந்த அதெல்லாம் சப்தம் பண்ணிட்டு இருக்கு அந்த விமானத்தில். அந்த விமானத்தில் நாங்கள் ஏறினோம். समारुह्य उपविष्टो स्मः विमाने रत्नमण्डिते मुक्ताधाम सुसंप्रीते किङ्किणी जालशब्दिते. उपविष्टाः மேம் அடுத்ததுல சா உபவிஷ்டா வருமா, சா உபவிஷ்டாவா, அவள் உட்கார்ந்தா அப்படி எடுத்துக்கணுமா? இல்ல சா 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 ஓகே ஓகே. சுர சத்மனிபே ரம்யே त्रयः तत्र अभिशङ्किताः सा उपविष्टान् ततो दृष्ट्वा देवी अस्मान् विजितेन्द्रियान् स्वशक्त्या तद्विमानं वै नोदयामास च अम्बरे. ओके. சுரசத்மனிபே ரம்யே, சுரசத்மன்னு தேவர்கள்லாம் விமானத்தில் அனுப்பா, தேவர்களுக்கெல்லாம் வீடு எல்லாமே விமானம், பறக்கக்கூடிய வீடுகள் அவளோடு, அது மாதிரி இருக்கா இந்த விமானம். ஸோ சுரசத்ம நிபேன போன்ற தேவர்களோடு விமானம் போன்ற விமானம், ரம்யமான விமானம். திரையக தத்திர அவிசங்கிதாக, வித்தவுட் டவுட்டு, சங்கா விஷங்கா, ரொம்ப டவுட் இருந்தது எப்படி ஏறலாமா வேண்டாமான்ட்டு, அதெல்லாம் தேவி சொல்லிட்டா பயப்படாதவங்க ஏறுங்கன்னுட்டாலும், அதனால் பயமே இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் ஏறினோம் நாங்கள் மூணு பேரும். தத்திர சா உபவிஷ்டான், நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உட்காண்டிருந்த எங்களை பார்த்து சா அவள் தத்தோ திருஷ்டுவா எங்களை பார்த்து தேவி அஸ்மான் விஜிதேந்திரியான், எங்களுக்கு இந்திரியங்கள் எல்லாம் நாங்கள் ஜெயித்தவர்கள்.
ஸோ இந்திரியங்களெல்லாம் ஜெயித்தவர்கள்னு சொன்னான்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தேவியோட இதை புரிஞ்சிக்கக்கூடியவா. அதனால தேவி எங்களை பார்த்து சொன்னால் ஸ்வசக்தியா தத்விமானம் இல்லை சொல்லலை. அவள் என்ன பண்ணுறா, எங்களை இந்திரியங்களை ஜெயித்த எங்களை தன்னுடைய சக்தியால் ஸ்வசக்தியா, தேவினாலே சக்தி, அவ்வளோதான். மொத்தமாக நீ என்ன தேவி, எந்த தேவி, சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி என்ன சொன்னாலும் காமனாக அவளுக்கு ஒரே பேர் சக்தி. சிவனுடைய சக்தியே தான் அந்த பார்வதி, அப்படி ஒருத்தரோட சக்தி தான். ஸோ இந்த ஆதிபராசக்தி இவள். ஸோ அப்படிப்பட்ட சக்தியால் தத்விமானம் வை, அந்த விமானத்தை நோதயா மாசா தூண்டிவிட்டாள் பறக்கிறது. இப்போ அம்பரே நோதயா மாசா, வானத்தில் பறக்குமாறு அவள் தூண்டினாள் தன்னுடைய சக்தியால். அது வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ விமானம். सा उपविष्टान् ततो दृष्ट्वा देवी अस्मान् विजितेन्द्रियान् स्वशक्त्या तद्विमानं वै नोदयामास च अम्बरे. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे विमानेन ब्रह्मादीनां वर्णनं नाम द्वितीयोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. ओके. अथ तृतीयोऽध्यायः. ब्रह्मोवाच विमानं तन्मनोवेगं यत्र स्थानान्तरे गतं न जलं तत्र पश्यामः विस्मिताः स्मः वयं तदा. ஸோ விமானம் என்ன எடுத்து மனோவேகத்தில் போகிறது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது. மனோவேகத்தில் போகக்கூடிய அந்த விமானம் ஸ்தானாந்தரே கதம், வேறு இடத்துக்கு போயிடுது. இப்போ இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது, அங்கே போனால் தண்ணியே இல்லை. ந ஜலம் தத்திர பஷ்யாமக, போன இடத்துல பார்த்தா தண்ணியே இல்லைங்க, ஜலமே பார்க்கலை. விஸ்மிதா, ஆச்சரியமாக எடுத்து எங்களுக்கு. விஸ்மிதாகாஸ்மக வயம் ததா, அந்த இடத்துக்கு போன உடனே எங்களுக்கு ஜலமே காணுமேன்னு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். ब्रह्मोवाच विमानं तन्मनोवेगं यत्र स्थानान्तरे गतं न जलं तत्र पश्यामः विस्मिताः स्मो वयं तथा. वृक्षाः सर्वफलारम्याः कोकिलारावमण्डिता महीमहीधराः कामं वनानि उपवनानि च. ஸோ விருட்சாக, அங்கே அந்த இடத்துல பார்த்தோன்னா நிறைய மரங்கள் இருக்குது, எல்லா பழங்கள்லாம் நல்ல காய்ச்சி கிடக்கு. அதில் ரம்யமாக இருக்குது அந்த இடமே. கோகில அராவ மண்டித்தா, அராவன்னு சொன்னான்னா ராவன், கோகிலா ராவன்னு சேர்த்து படிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ குயில்கள் எல்லாம் கூவின்னு இருந்ததுங்க, அதோட சத்தம். அராவன்னு சத்தம், தமிழ் அதை தான் அரவம்னு சொல்கிறோம். ஸோ அரவன்னு சத்தம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மண்டித்தாக, அப்படி குயிலெல்லாம் கூவரக்கூடிய சத்தம் கேட்குறது. மரங்கள் இருக்குது, மகி பூமி இருக்குது, மகீதராக மலைகள், பூமியை தாங்கக்கூடிய மலைகள் இருக்குது. ஸோ காமம் வனானி, இஷ்டம் போல் வனங்கள் இருக்குது, உபவனங்கள், சின்ன சின்ன வனங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி ரொம்ப பார்க்க அழகான ஒரு இடத்துக்கு போயிட்டோம் நாங்கள் அந்த விமானத்தில். वृक्षाः सर्वफलारम्याः कोकिलारावमण्डिताः महीधराः कामं वनानि उपवनानि च. नार्यश्च पुरुषाः चैव पशवश्च सरिद्वराः वाप्यः कूपाः तडागाश्च पल्वलानि च निर्झराः. ஸோ இப்போ பொம்பளைகள் இருந்தால் நாரியக, பொம்பளைகள் இருந்தால் ஆம்பளைகள், புருஷாக எல்லாம் இருந்தால் பசவக, பசுக்கள் எல்லாம், மிருகங்கள்லாம் இருக்குங்க. சரித்வராக, நிறைய நீர்நிலைகள் இருக்குது, நதிகள்லாம் இருக்குது. வாப்பியக, வாப்பின்னா இது குளங்கள்லாம் இருக்குது. கூப்பா, கிணறுலாம் இருக்குது. தடாகம்னா அது ஒரு குளம் தான். ஸோ அப்படி அந்த குளங்கள்லாம் இருக்குது. பல்வலானினா சின்ன குளம், அது குட்டைன்னு சொல்லுவாள், குட்டை. ஸோ அந்த குட்டைகள்லாம் இருக்குது. நிர்ஜராக, ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது அந்த பூமியில். ஸோ இது என்ன தெரியறதுன்னா, नार्यश्च पुरुषाश्चैव पशवश्च सरिद्वराः वाप्यः कूपाः तडागाश्च पल्वलानि च निर्झराः. राधे कृष्ण मैम. पुरतः नगरं रम्यं दिव्य प्राकारमण्डितं यज्ञशाला समायुक्तं नानाहर्म्य विराजितं.
ஸோ புறத்தக தங்கள் முன்னாடி பார்க்குறா. நான் ரம்யம் நகரம், ரம்யமான நகரத்தை பார்க்குறா. திவ்ய பிராகார மண்டிதம், நிறைய பிராகாரங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்ஸு, கோட்டை வாசல்கள் அதெல்லாம் இருக்குது, திவ்யமாக இருக்குது, மண்டிதம் அலங்காரமாக இருக்குது. அதெல்லாம் யக்ஞசாலா சமாயுக்தம், எல்லாம் யக்ஞசாலைகள்லாம் இருக்குது, யக்ஞயாக நடக்கக்கூடிய இடங்கள். அப்புறம் நானா ஹர்மிய விராஜிதம், நிறைய உப்பரிகைன்னு சொல்கிறோம், ஹர்மியம்னு உப்பரிகை, பால்கனின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹைரைஸ் பில்டிங் இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ ஹைரைஸ் பில்டிங்லாம் இருந்திருக்கு, அதில் நிறைய பால்கனியெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட நகரத்தை பார்த்தோம். எல்லாம் பிரம்மா சொல்லிட்டு இருக்க. புறத்தக நகரம் ரம்யம் திவ்ய பிராகார மண்டிதம் யக்ஞசாலா சமாயுக்தம் நானாஹர்ம்ய விராஜிதம் பிரத்யபிஜ்ஞாததா ஜாதாபி அஸ்மாகம் ப்ரேக்ஷ்ய தத்புரம் ஸ்வர்கः அயம் இதி கேன அஸௌ நிர்மிதः அஸ்தி தத் அத்புதம். தத் அத்புதம் போட்டிருக்கா, மகா அத்புதம்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஒன்றும் இப்போ வித்தியாசம் இல்லை. ஓகே. ஸோ பிரேட்சிய தத்புரம், அந்த ஊரை பார்த்தோம். நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு என்ன தோணுது, பிரத்யபிஜ்ஞானா எங்கே பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு அபிஜானம்லாம் அடையாளம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிரத்யபிஜ்ஞானா இதை ரெக்கக்னைஸ் பண்ணினோம். இது நம்ம பார்த்த ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது, ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது இது அப்படின்னு நினைக்கிறான். சொர்க்கோ எமிதி, இது சொர்க்கம் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு பிரத்யபிஜை ஏற்பட்டது. வி ரெக்கக்னைஸ், வி அண்டர்ஸ்டுட், அப்படி புரிஞ்சுது எங்களுக்கு. ஜாதா அப்பி அஸ்மாக்கம், எங்களுக்கு அது ஏற்பட்டது. இது சொர்க்கோ அயம், இது சொர்க்கம் தான். கேனாசோ நிர்மிதக அஸ்தி, இது யார் உண்டாக்கியிருக்கா இந்த சொர்க்கத்தை? இன்னும் பிரம்மா படைக்கவே ஆரம்பிக்கலை, இன்னும் அது இடமே காணோன்னு உட்காந்துருக்கார். இங்கே பார்த்தா இங்கே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கே, இது யார் பண்ணியிருக்கா? கேன அசௌ நிர்மிதக அஸ்தி, யாரால் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது இந்த அற்புதமான சொர்க்கம் அப்படின்னு யோசிச்சாய்வான். प्रत्यभिज्ञातथा जातापि अस्माकं प्रेक्ष्य तत्पुरं स्वर्गो अयमिति केन असौ निर्मितः अस्ति तदद्भुतम्. राजानं देवसङ्काशं व्रजन्तं मृगयां वने अस्माभिः संस्थिता दृष्टा विमान उपरि च अम्बिका. ஸோ தேவசங்காஷம் ராஜானம், தேவனை போல இருக்கக்கூடியதான் இந்திரன். ஸோ தேவசங்காஷம், சங்காஷனாலும் போன்ற, ஸோ தேவனை போல இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை பார்த்தோமாங்க. பிரஜந்தம் மிருகயாம் வனே, ஸோ ஒரு அந்த ராஜா வந்து காட்டில் வேட்டையாட போயிட்டுருக்கான். ஸோ தேவனை போல இருக்கக்கூடிய மேபி இந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்திருக்கார் அந்த ஊரில். ஸோ மிருகயாம் வனே, மிருகன்னு வேட்டையாடுறதுக்கு வனத்துக்கு போய்கொண்டிருக்கக்கூடியவனை அஸ்மாபிகி சம்ஸ்திதா திருஷ்டா, நாங்கள் அந்த விமானத்தில் உட்காந்து பார்த்தோம். விமான உபரீச்ச அம்பிகா, ஸோ விமானத்தின் மேலே அம்பிகையும் பார்த்தோம். இப்போ தான் திடீர்னு அம்பிகை வந்துட்டாங்க. ஸோ விமானத்துக்கு மேலே பார்க்குறா, அங்கே அம்பிகை நிற்கிறா, அவளையும் பார்த்தோம். ராஜானம் தேவசங்காசம் பிரஜந்தம் மிருகயாம் வனே அஸ்மாபிஹி சம்ஸ்திதா திருஷ்டா விமான உபரி ச அம்பிகா. ராதகிருஷ்ண மேம். ஷனாத் சசால ககனே விமானம் பவன ஈரிதம் முகூர்த்தாத்வா ததः பிராப்தம் தேசே ச அன்யே மனோகரே. ஸோ ஷனாப்சால உடனே அம்பிகை அங்கே வந்த உடனே என்னாச்சு, விமானம் திருப்பி கிளம்பிடுது, டேக் ஆஃப். அது ஒரு நிமிஷம் நிற்கிற மாதிரி இருந்தது, எல்லாம் பார்த்தாய்வா, பார்க்கறதுக்குள்ளே விமானம் டிங்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. ஸோ ககனே விமானம் பவன ஈரித்தம், உடனே காற்று அதை தள்ளி விட்டுடுது விமானத்தை. அது காற்றினால் தூண்டப்பட்ட அது உடனே அந்த விமானம் அந்த இடத்துலேருந்து தாண்டி விட்டது, போயிடுது, ஆகாசத்தில் பறக்கிறது. இப்போ முகூர்த்தாத்வா, ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே ததக பிராப்தம் தேசேச்ச அந்நியே, இன்னொரு தேசியத்துக்கு போய் சேர்ந்துருது. ஒரு முகூர்த்த நேரத்தில் பார்த்தா வேறொரு இடத்துல வந்து நிற்கிறாய்வா. மனோகரே அந்நியே தேசே, மனோகரமாக இன்னொரு தேசத்தில் போய் நின்றது அந்த விமானம். ஷணாச்சசால ககனே விமானம் பவன ஈரிதம் முகூர்த்தாத்வா ததः பிராப்தம் தேசே ச அன்யே மனோகரே. நந்தனம் ச வனம் தத்ர திருஷ்டம் அஸ்மாபிஹி உத்தமம். நந்தனம் ச வனம் தத்ர திருஷ்டம் அஸ்மாபிஹி உத்தமம் பாரிஜாத தருச்சாயா சம்ஸ்ரிதா சுரபிஹி ஸ்திதா. ஸோ அங்கே பார்க்குறா, அந்த புது ஊரில் வந்து பார்க்குறா, நந்தன வனத்தை பார்க்குறா. நந்தன வனம் யாரோடது? நம்ம தேவேந்திரனோட வனம் தான் நந்தனம்னு பேர். ஸோ அந்த நந்தன வனத்தை பார்த்தோம். தத்திர திருஷ்டம் நாங்களாம் பார்த்தோம், அஸ்மாபிஹி நாங்கள் 3 பேரும் பார்த்தோம். உத்தமமான வனம் அது. ஸோ பாரிஜாத தருச்சாயா சம்ஸ்ரிதா, பாரிஜாத மரமெல்லாம் நிற்கிறதுங்க. ஸோ பாரிஜாத தருவோட நிழலில் அந்த சம்ஸ்ரியா சுரபி,
அந்த பாரிஜாத மரத்தோட நிழலில் யார் நிற்கிறான்னா காமதேனு, சுரபிகின காமதேனுன்னு அர்த்தம். ஸோ காமதேனு நிற்கிறதையும் நாங்கள் அந்த ஊரில் பார்த்தோம். நந்தனம் ச வனம் தத்ர திருஷ்டம் அஸ்மாபிஹி உத்தமம் பாரிஜாத தருச்சாயா சம்ஸ்ருதா சுரபிஹி ஸ்திதா. चतुर्दन्तः गजः तस्याः समीपे सम् अवस्थितः अप्सरसां तत्र वृन्दानि मेनका प्रभृतीनि च. சதுர்தந்தக கஜக, 4 இது தந்தங்களை உடைய யானை. எது? ஐராவதம். அந்த சிறந்த குல யானைகளுக்கெல்லாம் 4 தந்தங்கள் உண்டு. ஸோ சதுர்தந்தக கஜக, 4 தந்தமுள்ள ஐராவத யானை. ஏன்னா இவன் பார்க்குறது சொர்க்க இடம். ஸோ அதனால் ஐராவத யானை இங்கே நிற்கிறது. தஸ்யாக சமீபே, அந்த சுரபி கிட்ட காமதேனு பக்கத்தில் ஐராவத யானை நின்றுது. சம் அவஸ்திதக, நின்று கொண்டிருந்தது. அப்சரசாம் தத்திர, நிறைய அப்சரஸ் கூட்டம் வர வந்து இருக்குங்க. அங்கே அப்சரஸ் கூட்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பிருந்தானின கூட்டம்னு அர்த்தம். ஸோ மேனகா பிரபுத்தினி, மேனகை முதலியவர்களை, மேனகை ரம்பை வளர்ப்பாளே, ஸோ அவர்களால் சூழப்பட்ட ஒரு அப்சரஸ் கூட்டத்தையும் நாங்கள் அங்கு பார்த்தோம். चतुर्दन्तः गजः तस्याः समीपे सम् अवस्थितः अप्सरसां तत्र वृन्दानि मेनका प्रभृतीनि च. क्रीडन्ति विविधैः भावैः ओके गान नृत्य समन्वितैः गन्धर्वाः शतशः तत्र यक्षाः विद्याधराः तथा. ஸோ விவிதைஹி பாவைஹி, பலவிதமான பாவங்களோடு கானம், பாட்டு பாடுறாளாம், நிருத்தியம் பண்ணுறாளாம். யார்? இந்த அப்சரசுகளுக்கெல்லாம் அதான வேலை, பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு. சமன்விதைஹி, அப்படி கூடிக்கொண்டு இருந்த அந்த அப்சரசுகள் கிரீடந்தி, விளையாடிட்டு இருந்தா எல்லாரும். கந்தர்வாகா சதசகா, அது மட்டும் இல்லை, அந்த வனத்துக்கு யார் வந்தான்னு பார்த்தா கந்தர்வர்கள்லாம் வந்துட்டா. அவள் தான் நல்லா பாட்டு பாடுவாள். சதசகா, நூற்றுக்கணக்கான கந்தர்வர்கள், யட்சர்கள் வந்தா, வித்யாதரர்கள் வந்தா. அந்த இடத்துல அப்படி ஜாலியாக எல்லாரும் சுற்றின்னு இருக்கிற இடத்தை நாங்கள் பார்த்தோம். क्रीडन्ति विविधैः भावैः गान नृत्य समन्वितैः गन्धर्वाः शतशः तत्र यक्षा विद्याधराः तथा. मन्दारवाटिका मध्ये गायन्ति च रमन्ति च दृष्टः शतक्रतुः तत्र पौलोम्या सहितः प्रभुः. ஸோ மந்தார வாட்டிகா, மந்தாரம் இதெல்லாம் தேவ விருட்சங்கள். பாரிஜாதம், மந்தாரம், கல்பகம், இதெல்லாம் தேவ விருட்சங்கள். ஸோ மந்தார வாட்டிகா, மந்தார இது மரங்கள் கூடிய அந்த வாடிகா தோட்டம் மத்தியே, அதில் காயந்தீச்ச ரமந்திச்சா, இந்த அப்சரசுகள்லாம், இந்த கந்தர்வர்கள்லாம் பாடி ஆடி கூத்தாடிட்டு ஜாலியாக ரமிச்சுட்டு இருக்கலாம் வாழலாம். திருஷ்டக சதக்ரதுகு தத்திர, அங்கே பார்த்தா நடுவில் இருக்கார். யார்? நடுநாயகமாக இந்திரன் இருக்கானுங்க. சதக்ரது, 100 யாகம் செய்தவன்னா இந்திரன். அந்த இந்திரனை நாங்கள் பார்த்தோம். திருஷ்டக தத்திர பௌலோமியா சகிதகா, பௌலோமியாரு? இந்திராணி. ஸோ இந்திராணியோடு கூட இந்திரனையும் பார்த்தோம். मन्दारवाटिका मध्ये गायन्ति च रमन्ति च दृष्टः शतक्रतुः तत्र पौलोम्या सहितः प्रभुः. वयं तु विस्मिताः च अस्म दृष्ट्वा त्रैविष्टपं तदा यादः पतिं कुबेरं च यमं सूर्यं विभावसुम्. ஆஸ்ம விசாட், நாங்கள் நின்றோம். வயம் ச விஸ்மிதாக, ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருந்தோம். இது என்னடா இடம், புதுசாக இன்னொரு சொர்க்கம் இருக்குது, இன்னொரு இந்திரனை பார்க்குறோம், எல்லோரும் பார்க்குறோமே. திருஷ்டுவா திரைவிஷ்டபம், திரைவிஷ்டபம்னா சொர்க்கலோகம்னு அர்த்தம். ஸோ அந்த சொர்க்கத்தை பார்த்து யாதப்பதியும், யாதகன யாதஸ்ன்னு சொன்னாலே நீர்வாழ் மிருகங்களுக்கு யாதஸ்னு பேர். ஸோ அந்த நீர்வாழ் மிருகங்களுக்கு தலைவன் யார்? நீரோட தலைவன் வருணன். ஸோ அங்கே வருணனை பார்த்தோம், குபேரனை பார்த்தோம், யமனை பார்த்தோம், சூரியன், விபாவசுங்கிறது இவர் அக்னி. ஸோ எல்லா லோகபாலர்களும் அங்கே வந்திருக்கா. ஸோ எல்லாரையுமே நாங்கள் பார்த்தோம். वयं तु विस्मिताः च आस्म दृष्ट्वा त्रैविष्टपं तथा यातः पतिं कुबेरं च यमं सूर्यं विभावसुम्. विलोक्य विस्मिताश्च आस्म वयं तत्र सुरान् स्थितान् तथा निर्गतः राजा पुरा तस्मात् सुमण्डितात्
ஸோ விலோக்கியா அதை பார்த்து எல்லாரையும் பார்த்தோம், எல்லா லோகபாலர்கள்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விஸ்மிதாஷ்ட ஆஸ்மா இருந்தோம், ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தோம். பயம் நாங்கள் தத்திர சுரான் சிதா, நாங்கள் தேவர்கள் எல்லாம் பார்த்து ஒரே இடத்துல எல்லாரையும் பார்க்குறோமே ஆச்சரியப்பட்டு இருந்தோம் நாங்கள். ததா வினிர்கதக ராஜா புராத்து. அப்போ இந்திரனுங்க கிளம்புறேன். ஸோ ராஜா வந்து வெளியில் கிளம்பினார். தஸ்மாத் அந்த ஊர்லேருந்து சுமண்டிதாத் அலங்காரமாக, மண்டனம்னாலே அலங்காரம், ஸோ அப்படி அலங்காரமாக இருந்த ஊர்லேருந்து ராஜா வெளியேறினார். विलोक्य विस्मिताश्च आस्म वयं तत्र सुरान्तितान् तदा विनिर्गतः राजा पुरात् तस्मात् सुमण्डितात्. ராதேகிருஷ்ண மேம், முதல்ல வந்து இந்திரனை போல ஒரு ராஜான்னு தானே மேம் சொன்னாங்க? ஆமாம் இது அதுவும் அப்படி தான் எடுக்கணும். நம்ம ஏதோ ராஜான்னு தான் எடுக்கணுங்க. அங்கே யார் இந்திரனே கிளம்பினானா இல்லை யாரோ ராஜா கிளம்பினானா எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருந்தது நம்மளுக்கு. இருந்தாலும் ஒரு ராஜா கிளம்பினார்னு வச்சுக்கோங்க, இந்திரன் சொல்லலை அவர், அதனால ஒரு ராஜா கிளம்பினார். देवराज इव अक्षोभ्यः नरवाक्य अवनौस्थितः विमानस्तावयं तच्च चचाल तरसागतम्. அவ்வளோதான். தேவராஜ இவ அச்சோபியக, அச்சோபம் சோபம்னாலே கலக்கம், அச்சோபியன கலங்காதவன். தேவராஜன் போல இந்திரனை போல குற்றம் குறையில்லாமல் கலக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நரவாக்கிய அதாவது பல்லக்கில் ஏறினார் அந்த ராஜா. நரவாக்கியன மனிதர்களால் தூக்கப்படக்கூடிய அந்த ராஜா. மனிதர்கள் பல்லக்கில் தூக்குவா இல்லையா? ஸோ பல்லக்க மனிதர்கள் தானே தூக்குவா, அதனால் நரவாக்கியன்னா அந்த ராஜா இதில் ஏறினார், அதில் உக்காண்டார். அதை நாங்கள்லாம் பார்த்தோம். அப்படி விமானத்தில் இருந்து கொண்டு விமானஸ்தாக ஸ்திதக, அது விமானத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி அவர் பல்லக்கில் ஏறத பார்த்தோம். ஸோ நரவாகனன்னு ஒருத்தருக்கு பேர் லோகபாலரில். யார்? குபேரனுக்கு நரவாகனன்னு பேர். ஸ்வேதவாகனன்னு ஒரு ஆளுக்கு பேர். யார்? அது அர்ஜுனன். எல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்வேதவாகனன்னா ஸ்வேதமான வெள்ளை குதிரைகளை தன்னுடைய ரதத்தில் பூட்டியவனான அந்த அர்ஜுனனுக்கு ஸ்வேதவாகனன். ஸ்வேத குதிரைகள் உள்ள அந்த வாகனமான ரதத்தை உடையவன், அதனால ஸ்வேதவாகனன் அர்ஜுனனுக்கு பேர். நரவாகனன்னு சொல்லி குபேரனுக்கு பேர் என்னென்னா அவன் பல்லக்கில் தான் போவன். அப்போது அவனுடைய அந்த பல்லக்கை மனிதர்கள் சுமப்பார்கள், அதனால நரவாகனன்னு. ஒருவேளை இந்த ராஜாங்கிறது குபேரனை ரெஃபர் பண்ணுறதா? ஸோ இதெல்லாமே நம்ம ஊகத்தில் தான் இருக்கணும். ஸோ ஏதோ பார்க்குறா, இவங்க வேடிக்கை பார்க்குறா, அவ்வளோதான் மொத்தத்தில். ஸோ அப்படி அவனௌஸ்திதக, நாங்கள் அப்படி பார்த்துட்டு இருந்தோம் பூமியிலேருந்து அந்த பல்லக்கில் ஏறுறத. ஸோ விமானஸ்தாக அவயம் தச்சசால, அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே திருப்பி அந்த விமானம் ஆடிது. எங்கள் தரசாகதம் அப்படியே வேகம் எடுத்து டப்புன்னு கிளம்பிடுது. இவ்வளோதான், இந்த இடத்த பார்த்தது போரும்னு தேவி அடுத்தாப்புல விமானத்தை வேறு இடத்துக்கு போகிறான், கூட்டின்னு போயிடுறான். வேறு இடத்துக்கு விமானம் பறந்தது. देवराज इव अक्षोभ्यः नरवाक्य अवनौस्थितः विमानस्तथा वयं तच्च चचाल तरसागतम्. ब्रह्मलोकं तदा दिव्यं सर्वदेव नमस्कृतं तत्र ब्रह्माणम् आलोक्य विस्मितौ हरकेशवौ. ஸோ நேராக பிரம்மலோகத்துக்கு போயிடுது. இந்திரலோகத்திலேருந்து அந்த விமானம் எங்கே போச்சு? பிரம்மலோகத்துக்கு போயிடுது. திவ்யமான பிரம்மலோகம். சர்வதேவ நமஸ்கிருதம், எல்லா தேவர்களும் நமஸ்கரிக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்துக்கு தத்தா பிரம்மாண்டம் ஆலோக்கியம். அங்கே பார்த்தா ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார். யார்? பிரம்மாவே பிரம்மாவை பார்க்குறாரு. இப்போ பிரம்மா விஷ்ணு பிரம்மா தான் கதை சொல்லிட்டு இருக்காரு நாரதருக்கு. அப்போது அங்கே ஒரு பிரம்மாவை நான் பார்த்தேன். ஆலோக்கிய விஸ்மிதவும். நாங்கள் எல்லோரும் யார்? ஹர கேசவோ விஸ்மிதவும். ஹரியும் கேசவனும், அவா ரெண்டு பேரும். ஹராங்கிறது சிவன், சிவனும் கேசவனும். அங்கே ஒரு பிரம்மா உட்காந்துருக்காள். இந்த பிரம்மாவை பார்க்குறான், அப்புறம் அந்த பிரம்மா பார்க்குறான். அப்படி மாற்றி பார்க்குறா ரெண்டு பேரும். அப்படி ஆச்சரியமாக பார்த்தார்கள் அவா ரெண்டு பேரும். ब्रह्मलोकं तथा दिव्यं सर्वदेव नमस्कृतं तत्र ब्रह्माणम् आलोक्य विस्मितौ हरकेशवौ. सभायां तत्र वेदाश्च सर्वे स अङ्गाः स्वरूपिणः सागराः सरितश्चैव पर्वताः पन्नग उरगाः. இப்போ கடல்கள், சாகராக கடல்கள், சரித்தகன்னா நீர்கள், நீர்நிலைகள், அதாவது நதியாக இருக்கலாம். பர்வதாக மலைகள், பன்னக பாம்புகள், உரகம்னாலும் பாம்பு தான். இப்போ 2 லோகம் வந்து நம்மளுக்கு பாம்பு லோகம் 2 லோகம் இருக்குது. 14 லோகத்தில் 2 லோகம் பாம்பாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. 2 லோகம். ஒன்று பாதாள லோகம், அப்புறம் அதுக்கு மேலே ரசாதலத்துக்கு மேலே இன்னொரு இருக்கே, அது என்னது? மகாதலம். இந்த மகாதலமும் பாம்பு லோகம். ஸோ இப்படி 2 லோகமே பாம்பு கொடுத்துருக்காரு. அதனால் பன்னகன்னு ஒரு இடத்த சொல்கிறார், உரகான்னு ஒரு சொல்கிறார். இந்த மாதிரி உள்ள எல்லாருமே ச அங்காகா மூர்த்தி வடிவத்தில் உட்காந்துருக்கா. எல்லாரும் பிரம்மா கிட்டக்க பார்த்தா இவாள்லாம் ஒரு உருவமாக, கடலே ஒரு உருவமாக,
அப்படி அந்த மாதிரி உருவத்தோடு ஸ்வரூபினக தன்னுடைய மூர்த்து வடிவில் அங்கங்களோடு வேதாஷ அது மட்டும் இல்லை வேதங்களும் சபாயாம் தத்ர அந்த சபையில் பிரம்மாவோட சபையில் எல்லாம் மூர்த்தி வடிவில் இருந்ததை பார்த்தோம். சபாயாம் தத்ர வேதாஷ சர்வே ச அங்காஹ ஸ்வரூபிணஹ சாகராஹ சரிதஸ்சைவ பர்வதாஹ பன்னக உரகாஹ மாம் பூஜதுஹ சதுர்வக்த்ர கோ அயம் பிரம்மா சனாதனஹ தௌ அவோச்சம் அஹம் நைவ ஜானே சிருஷ்டிபதிம் பதிம். ஸோ சதுர்வக்திரா கூப்பிடுறா, ஏ பிரம்மா நான்கு முகத்தோய் உடையவனே சதுர்வக்திரன்னு கூப்பிடுறா. யார்? அந்த விஷ்ணுவும் அந்த விஷ்ணுவும் அந்த ஹரன் சிவனுமா சேர்ந்து இவரை கூப்பிட்டு சதுர்வக்தரான்னு கூப்பிட்டு உச்சத்துக்கும் என்ன பார்த்து சொன்னாவா ரெண்டு பேரும், கோயம் பிரம்மா சனாதனகா, இங்கே ஒரு பிரம்மா உட்காந்துருக்காருப்பா. யார் இவர்? சனாதன பிரம்மமா இவரும் உட்காந்துருக்காரு, ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மா இங்கே இருக்காரு, இவர் யார் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் அவளை பார்த்தா, அவோச்சம் அகம், நான் சொன்னேன் அவளை பார்த்து, நைவஜானே எனக்கும் தெரியாதுப்பா, இது யார் தெரியல எனக்கும் தெரியலையேங்கிறார். நைவஜானே சிருஷ்டிபதியும் அதாவது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவுடைய பதி யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு என்னது, இவர் எப்படி வந்தார், இவருக்கு தலைவர் யார், இதெல்லாம் நேக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறார். को अहं को अयं किमर्थं वा ब्रह्मो अयं मम च ईश्वरो क्षणात् अथ विमानं तत् चचाल आशु मनोजवम्. சரி, கோ அகம், நான் யார், நானும் பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே உட்காண்டா இங்கே ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார், எனக்கு நான் யார், இவர் யார், இந்த பிரம்மா யார், கிமர்த்தம்பா எதுக்காக வேண்டி இன்னொரு பிரம்மா இங்கே உட்காந்துருக்காரு, அவரும் இதே வேலை தான் பண்ணிட்டு இருப்பாரா, சிருஷ்டி தானே பண்ணிட்டு இருப்பாரு, அப்போ நான் யார் அப்படின்னு ஒரு பிரமை எனக்கு ஏற்படுது. மாமா பிரம்மா, எனக்கு ஒரு பிரமை ஏற்படுது, என்னடா இதுன்னு. அவளுக்கும் அப்படி ஏற்படுது. ஈஸ்வரா, அந்த சிவனுக்கும் விஷ்ணுக்கும் இதே டவுட்டு, எதுக்கு இந்த பிரம்மாவை தவிர இன்னொரு பிரம்மா எதுக்கு இருக்கார் அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே பிரமை ஏற்பட்டது. உடனே அப்படி பிரமை ஏற்பட்டு நிற்கிற சமயத்துலேயே அடுத்த க்ஷணம் அந்த விமானம் கிளம்பிடுது, அந்த இடத்துலேருந்து, அந்த பிரம்மலோகத்துலேருந்து கிளம்பி போயிடுது. சச்சால அந்த விமானம் ஆடி மனோவேகத்தில் கிளம்பியது அந்த விமானம். ब्रह्मो अयं मम च ईश्वरो क्षणात् अथ विमानं तत् चचाल आशु मनोजवम्. कैलासशिखरे प्राप्तं रम्ये यक्षगणान्विते मन्दारवाटिकारम्ये कीरकोकिलपूजिते. அவ்வளோதான். இப்போ நேராக சிவலோகத்துக்கு வருது, கைலாசத்துக்கு வருது அந்த விமானம். ஸோ பிரம்மலோகத்தை காட்டியாச்சு, இப்போ சிவலோகத்தை காட்டுறா தேவிங்க. ஸோ கைலாச சிகரே, கைலாச அந்த முகட்டில் இருக்கக்கூடிய அங்கே வந்து சேர்ந்தோம். ரம்யே யட்சங்கண அன்வித்தே, யட்சக்கூட்டம்லாம் இருக்குமே, ஏன்னா கைலாசத்தில் தானே அவளுடைய அழகாபுரியும் சிவனோட கைலாசமும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ யட்சக்கூட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்தோம். மந்தார வாட்டிகா ரம்யே, மந்தார மலர்கள்லாம் உடைய அந்த விருட்சங்கள் அது இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வந்தோம். அங்கே பார்த்தா கீரைன்னா என்னது, கிளி. ஸோ கீரைன்னு சொல்லி நம்ம சுகருக்கே வருவேன், பாகவத்தில் கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளி, கோகிலன்னா அந்த குயில், கூஜித்தே அதெல்லாம் கூவின் இருக்கு. இந்த மந்தார வாடிக்கால இந்த கிளி குயிலாம் கூவின் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். கைலாசசிகரே பிராப்தம் ரம்யே யட்சகணா அன்விதே மந்தார வாடிகாரம்யே கீர கோகில பூஜிதே வீணா முரஜவாத்யைச்ச நாதிதே சுகதே சிவே யதா பிராப்தம் விமானம் ததைவ சதனாத் சுபாத். அடுத்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டீங்களா? வாசிங்க. எஸ் மேம். நிர்கதஹ பகவான் சம்புஹ விருஷாரூடஹ திரிலோச்சனஹ பஞ்ச ஆனனக தசபுஜக கிருத சௌமார்த சேகரக. ஸோ வீணா முரஜ ஆமாம் வீணா முரஜ வாத்தியம், வீணையெல்லாம் மீட்டர் சத்தம் கேட்குறதுங்க. அப்புறம் முரஜ வாத்தியம்னு முரசெல்லாம் கொட்டுறது. நாதித்தே அப்படி நாதம் கேட்குறது. சுகதே சிவே, சுகமான அந்த வீணை நாதமெல்லாம் கேட்குறது. சிவமான மங்களமாக இருக்குது அந்த இடமே. எதா பிராப்தம் விமானம், அந்த விமானம் அங்கே அடைந்த பொழுது தத்ததா ஏவ சதனாத், அந்த டைம்லேயே நாங்கள் அங்கே போய் இறங்கின உடனேயே அதே சமயத்தில் தன்னுடைய இடத்துலேருந்து, அந்த கைலாச இடத்துலேருந்து, சுபமான அந்த இடத்துலேருந்து
இடத்துலேருந்து, சதனாத் சுபாத் சுபமான அந்த இடத்துலேருந்து பகவான் சம்புகு நிர்கதக வெளியே வந்தார். யார்? சிவன் வெளியில் வரார். ஸோ கைலாச மலையில் தன்னுடைய இருப்பிடத்துலேருந்து சிவன் வெளியே வந்தார். சம்புகு விஷ ஆரூடக காளையின் மீது ஏறி வந்தார். திரிலோச்சனக முக்கண்ணனான அந்த சிவன். பஞ்ச ஆனனக 5 முகம், ஏன்னா அதோ முகம் வந்து தெரியாது, பஞ்சமுகம் அது 5 முகங்களோடு அவர் காட்சி அளித்தார். தசபுஜக 10 கைகள் தெரிஞ்சது. கிருத சோம அர்த்தசேகரக அதாவது பாதி சந்திரனை தலையில் சூடியவராக காட்சி கொடுக்கிறார் சிவன். नाहिते सुखते शिवे यदा प्राप्तं विमानं तत्तथा एव सदनात् शुभात् निर्गतः भगवान् शम्भुः वृष आरूढः त्रिलोचनः पञ्च आननः दशभुजः कृतसोम अर्धशेखरः व्याघ्रचर्म परिधानः गजचर्म उत्तरीयकः काष्ठीरक्षौ महावीरौ गजानन षडाननौ. ஸோ எப்படி இருக்கார் அவர்? வியாக்ர சர்ம பரிதானக புலித்தோல் ஆடையோட, வியாக்ர சர்ம வியாக்ரன்னு புலித்தோல் ஆடையை போட்டுருக்கார். அதே மாதிரி கஜ சர்ம யானை தோலை மேலே உத்தரியமாக போட்டுருக்கார். ஸோ யானை தோல் வந்து மேலே உத்தரியம், கீழே வந்து புலித்தோல் ஆடை, அப்படி வரார் சிவன். பார்ஷ்ணி ரக்ஷவ் மகாவீரோ பக்கத்துலேயே சைடில் அவருக்கு ரட்சகர்கள் செக்யூரிட்டி பீப்புளெலாம் வரா, மகாவீரர்கள். அது யாருன்னு பார்த்தா கஜானன ஷடானனோ பக்கத்துலேயே வீரர்களாக 2 பேர் வரா, அவருடைய குழந்தைகளே வரா. கஜானனன் பிள்ளையாரும் ஷடானனன் முருகனுமா 2 பேரும் கூட அவர் கூட வந்தார்கள். व्याघ्रचर्म परिधानः गजचर्म उत्तरीयकः पार्ष्णीरक्षौ महावीरौ गजानन षडाननौ. शिवेन सह पुत्रौ द्वौ व्रजमानौ विरेचतुः नन्दी प्रभृतयः सर्वे गणपाश्च वराश्च ते. சிவேன சக புத்திரோதோ சிவனோடு கூட 2 பிள்ளைகளும் அவருடைய குழந்தைகளும் பிரஜமானோ விரேஜத்துக்கோ அப்படி நடந்துகிட்டே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தால், ரொம்ப அப்படி பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம். அது மாதிரி விரேஜான அப்படி கண்கொள்ளா காட்சியாக அப்படி இருந்தால் நந்தி பிரபுத்தைய நந்தியெல்லாம் வந்துட்டாது. சிவன் இருந்தால் நந்தி இருக்க மாட்டாரா? ஸோ நந்தி பிரபுத்தைய சர்வே நந்தி முதற்கொண்டு எல்லாரும் கணப்பாகன கணாதிபதிகள். ஸோ கணத்துக்கு அதிபதிகள் நிறைய கணங்கள் இருக்குது, சிவகணங்கள் நிறைய கணங்கள் இருக்குது. அந்த மொத்த கணத்துக்கு அதிபதி தான் கஜானனன் பிள்ளையார். ஸோ நிறைய கணங்களுக்கு தனித்தனியாக தலைவர்கள் இருக்கா. அப்படி நந்தியும் ஒரு கணத்துக்கு தலைவர். ஸோ அப்படிப்பட்ட கணத்தை பாலிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிபதிகள் வராஷ்டத்தை சிறந்தவர்களான அவர்களும் காட்சியை கொடுக்குறா, இவாளுக்கு பார்க்குறா. இவாள்லாம் शिवेन सह पुत्रौ द्वौ व्रजमानौ विरेजतुः नन्दी प्रभृतयः सर्वे गणपाश्च वराश्च ते. जय शब्दं प्रयुञ्जाना व्रजन्ति शिवपृष्ठगाः तं वीक्ष्य शङ्करं च अन्यं विस्मिताः तत्र नारद. ஜெயசப்தம் பிரயுஞ்சானாக அது சிவனுக்கு ஜெய போட்டுன்னு வரா. இந்த கணாதிபதிகள்லாம் என்ன பண்ணுறா? சிவனுக்கு ஜெயகோஷம் போடுறா. அதெல்லாம் சேர்த்து கொண்டு பிரயுஞ்சானான்னு சேர்த்து கொண்டுன்னு அர்த்தம் ஜெயகோஷம் போட்டார்கள். விரஜந்தி சிவபிருஷ்டகாக சிவனை முன்னிட்டு கொண்டு சிவனுக்கு பின்னாடியே ஜெயன்னு சொல்லிட்டே எல்லாரும் வந்தா அந்த கணாதிபதிகள்லாம். தம்பீச்சிய சங்கரம் இப்போ ஒரு புது சங்கரனை பார்க்குறான். இங்கே ஒரு சங்கரன் உட்காந்துருக்கார் விமானத்தில், அது போகிறதுன்னு இங்கே ஒரு புது சங்கரனை பார்க்குறாளா? அந்யம் சங்கரம், இது டிஃப்ரெண்ட்டான ஒரு சங்கரனை பார்த்து சிவனை பார்த்து விஸ்மிதாக தத்திர நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தோம். நாரதரே பிரம்மா நாரதர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யார் உலகத்துக்கு சிருஷ்டிக்கு ஆதாரம்னு நாரதர் கேட்டார். அதுக்கு இவ்வளோ கதை வருது இங்கே. शिवपृष्ठगाः तं वीक्ष्य शङ्करं च अन्यं विस्मिताः तत्र नारद. मातृभिः संशयाविष्टः तत्र अहं न्यवसं मुने क्षणात् तस्मात् गिरेः शृङ्गात् विमानं वातरं हसा. ஸோ மாத்ருபிகி சம்சயாவிஷ்டக மாத்ருகா தேவதைகள்னு சில தேவதைகள்லாம் இருக்கா.
ஸோ மாத்ருகா புஷ்பமாலான்னெல்லாம் சொல்கிறோமே நம்ம தேவிக்கு ஸ்துதி பண்ணுறோம். ஸோ மாத்ருபிகி சம்சயாவிஷ்டாக. ஸோ அப்படி தேவதைகள் எல்லாரும் தத்ரகம் நெவசம் முனே. நான் அங்கே அப்படி அவளெல்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டு கொண்டு அங்கே நான் இருந்தேன். நான் அங்கே இருந்தேன். முனே ஹே நாரதரே, நான் அங்கே இப்படி சந்தேகத்தோடு இப்படி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரையும். ஷனாத் தஸ்மாத், ஒரு க்ஷணம் தான் இப்படி பார்த்துட்டே இருக்கிற நேரத்திலேயே கிரேகே ஸ்ருங்காத்து, அந்த மலைமுகட்டில் நின்றுது எங்களோட விமானம் பட்டக்குன்னு பறந்துருத்தும். விமானம் வாத்தரம்ஹசா காற்றின் வேகத்தோடு அந்த விமானம் கிளம்பி விட்டது அந்த இடத்துல இருந்து. மாத்ருபிகி சம்சயாவிஷ்டஹ தத்ராஹம் யவசம் முனே க்ஷணாத் தஸ்மாத் கிரேஹே ஸ்ருங்காத் விமானம் வாத்தரம்ஹசா. இப்போ கிலோவராதனதயம் தசதனம் பிராப்தம் ரமாரமண மந்திரம் அசம்பாவ்யா விபூதிஸ்ச தத்ர திருஷ்டா மயா சுதான்னு கூப்பிட்றார் பிள்ளையே நாரதா. வைகுண்ட சதனம் பிராப்தம், அங்கே வைகுண்டத்துக்கு போயிடுது. நேராக இங்கேருந்து சிவன் உலகத்துலேருந்து கிளம்பி வைகுண்டத்துக்கு போயிடுது. ரமண மந்திரம், ரமாவும் ரமணனும் அவர் ரமாவோடு ரபிக்கக்கூடிய அந்த விஷ்ணுவும் இருக்கக்கூடிய அந்த ஊர், அந்த மந்திரம் அவளுடைய இடத்துக்கு வீட்டுக்கு போச்சு வைகுண்டத்துக்கு. சம்பாவ்யா விபூதிஷ்ச, அவளை பார்த்து அவளுடைய பெருமையை நம்மளால் ஊகிக்க கூட முடியாது. சம்பாவியனம்னு என்னது, அப்படி ஊகித்து அறிதல். ஸோ அவளுடைய பெருமை நம்மளால் ஊகித்து அறிய கூட முடியாது. அப்பேற்பட்ட விபூதி ஐஸ்வர்யம், ஏன்னா ரமாதேவி இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய அந்த இடத்தை தத்திர திருஷ்டா மயா, நான் அங்கே பார்த்தேன். வைகுண்ட சதனம் பிராப்தம் ரமாரமண மந்திரம் அசம்பாவ்யா விபூதிஷ்ச தத்ர திருஷ்டா மயா சுத. विशिष्मिये तदा विष्णुः दृष्ट्वा तत्पुरम् उत्तमं सदनाग्रे ययौ तावत् हरिः कमललोचनः. ஸோ விஷ்ணுவோ திருஷ்டுவா தத்புரம், விஷ்ணு பார்க்குறார், இந்த விமானத்தில் உட்காந்து பார்க்குறார். என்னடா நம்ம லோகம் மாதிரி இன்னொரு லோகமே வந்துருத்தேங்க. தத்புரம் உத்தமமான அந்த புறத்தை பார்த்து விசிஷ்மையே, அவருக்கு ஆச்சரியமாக தாங்கலை. அவருக்கு என்னடா இது, நம்ம லோகமே இன்னொரு லோகம் இருக்கே இங்கே அப்படின்னு அவர் பார்த்தார். சதன அக்ரே யயவு, அந்த இடத்துக்கு போகிறார். முதல்ல போகலாம். தாவது ஹரிஹி கமலலோச்சனக, ஹரியாகப்பட்டவர், கமலலோச்சனம் தாமரை கண்களை உடைய அந்த ஹரி, அந்த விஷ்ணு. சதன அக்ரே யயவு, அந்த இடத்துக்கு முன்னாடி நடந்தார். அந்த அப்படியே அந்த சதன அக்ரேன்னு அந்த உள்ளே இருக்கிற விஷ்ணு, அந்த ஊரில் இருக்காரு, வைகுண்டத்தில் இருக்காரு, அந்த விஷ்ணு இப்போ வெளியில் வர்றார். எப்படி அங்கே சிவன் வெளியில் வந்தாரோ அதே மாதிரி அந்த வைகுண்டத்திலிருந்து அவர் முள்ள வெளியில் வரார். அதசி குசுமாவாசஹ பீதவாசாஹ சதுர்புஜக द्विजराजाधिरूढश्च दिव्य आभरणभूषितः. அத்தசி குசும சங்காஷம்னெல்லாம் ஸ்லோகத்தில் வருது இல்லையா. அத்தசி குசுமம் சொன்னாலும் அந்த ஊதாப்பூன்னு, அந்த ஊதாப்பு கலர்னா அந்த கிட்டத்தட்ட அந்த டார்க் நீலம், குமுத மலர் எல்லாமே எக்ஸாம்பிள் இந்த விஷ்ணுவோட கலருக்கு தானது. ஸோ அப்படிப்பட்ட ஒளியோடு அந்த ஊதா நிற கலரில் அந்த ஒரு மாதிரி பிளாக் கலர் தான், ஆல்மோஸ்ட் ஷியாம கலர். ஸோ ஆபாசக அப்படி ஒளி பொருந்தி, பீதவாசா மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு 4 கைகளோடு சதுர்புஜாக, த்விஜ ராஜா அதிரூடச்ச. த்விஜராஜா யார், த்விஜன்னு இங்கே பறவைன்னு அர்த்தம். த்விஜராஜா கருடன். ஸோ பறவைகளுடைய ராஜாவான கருடன் மீது ஏறிக்கொண்டு, அதிரூடக அதில் ஏறிக்கொண்டு வரார் விஷ்ணு. திவ்யாபரண பூஷிதக, திவ்யமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு விஷ்ணு அந்த சதனத்திலேருந்து உள்ளேருந்து வைகுண்டத்துலேருந்து வெளியில் வர்றார். இப்போ அந்த டோர் ஸ்டெப்பில் இவர் பார்க்குறார் இந்த விஷ்ணு. அதசி குசும ஆபாசஹ பீதவாசாஹ சதுர்புஜக த்விஜராஜ அதிரூடஸ்ச திவ்ய ஆபரணபூஷிதः. வீஜ்யமானः ததா லக்ஷ்ம்யா காமின்யா ச அமரைः சுபைः तं வீக்ஷ்ய விஸ்மிதாः சர்வே வயம் விஷ்ணும் சனாதனம். ஸோ வீஜ்யமானக சாமரைஹி சுபைஹி, அதாவது சாமரம் போட்டுன்னு வரா.
அவருடைய பார்ஷதர்கள்லாம் அவருக்கு நல்ல சாமரம் வீசிண்டு சுபமான சாமரங்களை போட்டுண்டு வீஜ்யமானக வீசிக்கொண்டு ததா லக்ஷ்மியா காமினியா லக்ஷ்மியோடு வர்றார். கருடன் மேலே தான் மட்டும் வரல, லக்ஷ்மியோட கூட காட்சி அளிக்கிறார். தம் வீட்சியா அவரை பார்த்து விஸ்மிதாக சர்வே வயம், நாங்கள் 3 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். என்னடா இப்படி ஒரு விஷ்ணு லக்ஷ்மி எல்லாருமே இங்கே இருக்காளே. சனாதனம் விஷ்ணு சர்வே வயம் விஷ்ணு சனாதனம், அந்த விஷ்ணுவான சனாதன பிரம்மமான அந்த விஷ்ணுவை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினோம். लक्ष्म्या कामिन्या चामरैः शुभैः तं वीक्ष्य विस्मिताः सर्वे वयं विष्णुं सनातनं परस्परं निरीक्षन्तः स्थिताः तस्मिन् वर आसने ततः चचाल तरसा विमानं वातरं हसा. ஸோ பரஸ்பரம் நிரீட்சந்தக ஒருத்தர் பார்த்துனோம், சுற்றி மூஞ்சி பார்த்துக்கிறா. என்னடா இங்கே ஒரு விஷ்ணு இருக்கார், அங்கே பிரம்மா பார்த்தோம், இங்கே இவரை பார்த்தோம். ஸோ தஸ்மின் சிதாக வர ஆசனே, ஸோ அப்படி அங்கே நின்று கொண்டு நாங்கள் இவெல்லாம் பார்க்குறோம். ததச்சால அப்படி அந்த ஆசனத்தில் உட்காந்து விமான ஆசனத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே விமானம் தரசா சச்சால டாக்குன்னு கிளம்பித்து விமானம் வாத்தரம்பசா காற்றின் வேகத்தோடு விமானம் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. परस्परं निरीक्षन्तः स्थिताः तस्मिन् वर आसने ततश्चचाल तरसा विमानं वातरं हसा. सुधा समुद्रः सम्प्राप्तः मिष्टवारी महा ऊर्मिमान् यादो गणसमाकीर्णः चलद्वीची विराजितः. நேராக பார்க்கடலுக்கு வருது. ஸோ மிஷ்டவாரி சுதா சமுத்திரம் அமிர்த கடல். ஸோ இந்த கடலில் பார்க்கடலில் அமிர்த கடல் இது. ஸோ அமிர்த கடலுக்கு வந்து சேர்ந்தது. மகா ஊர்மிமான் நல்லா அலை அடிக்கிறது இந்த அமிர்த கடல். அமிர்தமே அப்படி அடிச்சுட்டு இருக்கு. அந்த அமிர்த கடையோட கரைக்கு வந்தாச்சுவா. ஸோ மிஷ்டவாரி நல்லா அப்படி திதிக்கிற தண்ணி அப்படிப்பட்ட இந்த அமிர்த கடலுக்கு வந்து சேர்ந்தோம். சம்பிராப்தக அந்த விமானம் வந்து அடைந்தது. யாதோகட சமாகீர்ணம் நீர்வாழ் மிருகங்கள் அந்த கடலில் இருக்குது. ஸோ சலத் வீச்சி விராஜிதக வீச்சின அலைகள். ஸோ அலையோடு கூட வீச்சினால இந்த காற்றினால் செலுத்தப்படக்கூடிய அலைகள்னு அர்த்தம். அவ்வளோதான். ஊர்மீனால அலை தான். ஸோ அப்படி நிறைய அலைகளோடு கூடியது. அந்த காற்றினால் செலுத்தப்படக்கூடிய அலைகளோடு கூட அப்படி வீச்சிருக்கக்கூடிய அந்த கடலில் அந்த விமானம் வந்து அடைந்தது. சுதா சமுத்திரஹ சம்பிராப்தஹ மிஷ்டவாரி மகா ஊர்மிமான் யாதோ கண சமாகீர்ணஹ சலத்வீச்சி விராஜிதஹ. மந்தார பாரிஜாதாத்யைஹ பாதபைஹ அதிசோபிதஹ நானாஹ தரண சம்யுக்தஹ நானா சித்ர விசித்ரிதஹ. நானா ஆஸ்தரண சம்யுக்தஹ. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு தீபம் இருக்குது அதில். ஸோ சென்டர் ஆஃப் தி அமிர்த கடல் யார் இப்போ தேவியோட இடத்துக்கே வந்துட்டா. இப்போ அதான் விஷயங்க. ஸோ அமிர்த கடலோட மத்தியில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கதம்பவன மத்தியே நல்லா நம்ம பாடுறோமே இந்த நவாவரண பாட்டுகள்லாம் இதெல்லாம் விஸ்தரிக்கிறது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு தீபம் இருக்குது. மந்தார பாரிஜாத ஆதியகி, அதில் மந்தார மலர்கள் பாரிஜாதம் இதெல்லாம் அந்த மரங்கள்லாம் இருக்குது. பாதப்பன மரங்கள். ஸோ அந்த மரங்கள்லாம் அதிசோபிதக ரொம்ப சோபனமாக இருக்குது அந்த மரங்கள்லாம் அந்த தீபத்தில். நானா ஆஸ்தரண சம்யுக்தக நல்ல விரிப்பு கார்பெட்டெல்லாம் போட்டிருக்கு அந்த இடத்துல. ஆஸ்தரண சம்யுக்தக நானா சித்திர விசித்திரதக பல டிராயிங் விசித்திரமான சித்திரங்களெல்லாம் வரையப்பட்ட அந்த கார்பெட்டு அவ்வளோ டிராயிங் இருக்குது அதில். ஸோ அப்படியெல்லாம் ஆசிரமெல்லாம் இருக்குது. அந்த விரிப்புகளோடு சூழ்ந்த ஒரு தீபத்துக்கு வந்துட்டா. இப்போ அந்த அமிர்த கடலோட சென்டரில் ஒரு தீபம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த தீபத்துக்கு வந்திருக்கான். மந்தார பாரிஜாத ஆத்யைஹி பாதபைஹி அதிசோபிதஹ நானா ஆஸ்தரணே சம்யுக்தஹ நானா சித்ர விசித்ரதஹ. சித்ரிதஹ मुक्तादाम परिक्लिष्टः नानादाम विराजितः अशोकबगुलाख्यैश्च वृक्षैः कुरबक आदिभिः. முக்தாதாம பரிக்ளிஷ்டகா பரிக்லேஷம்னு சொன்னான்னா நம்ம கவலை வருத்தம்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. முத்து மாலைக்கு சமமாக, அதாவது முத்து மாலை தோற்றுருமா அப்படி அந்த அர்த்தம் அது. நானாதாம பலவிதமான மாலைகள் இருக்காங்க. ஏகப்பட்ட மாலைகளால் டெக்கரேஷன் அந்த மணி தீபமாக அந்த தீபத்தில். ஸோ நானாதாம அப்படிப்பட்ட பல மாலைகளோடு அந்த தீபம் விளங்குறது. அசோக பகுல இந்த அசோக மரங்கள் பகுல மரங்கள் ஆக்கியஹிச்ச விருட்சைஹி இப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் குரபக மருதாணி மரம் இதெல்லாமே அந்த இடத்துல இருந்தது. मुक्ताधाम परिक्लिष्टः नानाधाम विराजितः अशोक बकुल आख्यैश्च
वृक्षैः कुर्बग आदिभिः குரபக்கான்னு சொல்லுவோம், இங்கே குருபக்கான்னு போட்டிருக்கு, திருத்தெல்லாம் வேண்டாம். कुर्बग संवृतः सर्वतः सौम्यैः केतकी चम्पकैः वृतः कोकिलारावसङ्कुष्टः दिव्यगन्धसमन्वितः. ஸோ சர்வத்தக எல்லா நாலா பக்கமும் பல மரங்கள் இருக்குது. சம்பிரதகன மூடி, எல்லாம் அப்படி மூடி நிறைய மரங்கள். கேதகின்னா தாழம்பூக்கள், அப்புறம் சம்பகம் செண்பகம், அந்த மரங்கள்லாம் இருக்குங்க. விருத்தக சூழ்ந்து கோகில அராவ சங்குஷ்டக, குயில்களெல்லாம் கூவின்றிருக்கு, அந்த கோஷம் கேட்கறது, அந்த சப்தம் கேட்கறது. திவ்யகந்த சமன்விதக, ஏன்னா மலர்கள் செண்பகம் பூலாம் இருந்தால் எப்படி வாசனை அடிக்கும், அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே வாசனையாக இருந்தது. संवृतः सर्वतः सौम्यैः केतकी चम्पकैः वृतः कोकिलारावसंपुष्टः दिव्यगन्धसमन्वितः. विरेप अतिरणत्कारै रञ्जित परम अद्भुतः तस्मिन् द्वीपे शिवाकारः पर्यङ्कः सुमनोहरः. नेक्स्ट श्लोकम्. रत्न आलिकचितोदन रत्न आमा आळि रत्न आली कचितः अत्यर्थं नानारत्नविराजितः दृष्टः अस्माभिः विमानस्थैः दूरतः परिमण्डितः. முதல் லைன்ல காரைஹி அஞ்சிதக. ஓகே மேம். துரேஃபன் வண்டுன்னு அர்த்தம். துரேஃப வண்டு. ஸோ அதி ரணத்காரைகி, ரணனம் பண்ணுறதுன்னு அந்த சவுண்டு கொடுக்குறது தான் ரணத்தை. நூப்புறங்களுக்கு ரணனம்னு சொல்லுவோம், நூப்புறங்களோட சத்தத்துக்கு நார்மலாக ரணதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வண்டுகள் அப்படி ரீங்காரம் பண்ணுறதை அதை சொல்கிறாங்க. ஸோ ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, ஏகப்பட்ட மலர்கள் பழங்கள்லாம் இருக்கிற இடத்துல வண்டுகள் வராதா, வருது. ஸோ அஞ்சிதகனா அமைப்பாக இருக்குது, அஞ்சிதக அமைப்பாக, பரமத்புதக ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த இடமே. தஸ்மின் தீபே, அந்த தீபத்தில் சிவாகாரக பர்யங்கக, ஒரு சிவாகாரம்னு அது மங்களமான ஒரு ஆசனம், சிம்மாசனம், தேவியோட சிம்மாசனம். பர்யங்கக ஒரு கட்டில், ஸோ கட்டில் மனோகர, ஸோ மங்களமான ஒரு கட்டில், மனோகரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரத்னாளி கச்சிதக, ஒரே ரத்தனமாக பொறிச்சிருக்கு இந்த கட்டிலில், ஒரே ரத்தனம், ஆளின வரிசையாக ஒரே ரத்தனம் பொறிச்சிருக்கு. அத்தியர்த்தம், ரொம்ப அழகான அந்த ரத்னங்கள். நானா ரத்ன விராஜிதாக, ஒரு ரத்னம் இல்லை, ஏகப்பட்ட இந்த நவரத்னங்கள் இருக்குது, அந்த நவரத்னமும் இருக்குது அதில். விராஜிதக அப்படி அமைப்பாக இருக்குது அந்த கட்டில். திருஷ்டக அஸ்மாபிகி விமானஸ்தைகி, நாங்கள் விமானத்தில் இருந்துன்னே பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியுது. தூரத்தக பரிமண்டித்தக, தள்ளி இருந்தால் கூட அப்படி ஒரு பரிமண்டித்தகன்னு ரொம்ப அலங்காரமாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தள்ளி இருந்தால் கூட அந்த விமானத்துலேருந்து எங்களால் இதை பார்க்க முடியுது. அதிரணத்காரைः अज्जितः परम अद्भुतः तस्मिन् द्वीपे शिवाकारः पर्यङ्कः सुमनोहरः. रत्न आलिकचितः अत्यन्तं नानारत्नविराजितः दृष्टः अस्माभिः विमानस्थैः दूरतः परिमण्डितः. नाना आस्तरणसञ्चन्न इन्द्रचापसमन्वितः पर्यङ्कप्रवरे तस्मिन् उपविष्टावराङ्गना. ஸோ நானா ஆஸ்தரண சஞ்சன்ன, அதாவது எல்லா இதாலையும் கார்பெட்ஸ் எல்லாம் அப்படி மூடி, அப்படி விரித்து அப்படி மூடி கிடக்கான், இந்த தரையே தெரியாத அளவுக்கு. சாரி, அந்த கட்டில் மேலேயும் நல்ல இதெல்லாம் போட்டிருக்கா, விரிப்புகள்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. இந்திரச்சாப்ப சமன்விதக, இந்திரச்சாப்பன்னு சொன்னால் நார்மலாக ரெயின்போன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்திரச்சாப்பம் கூட அந்த தீபத்தில் தெரியறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்திரச்சாப்பம் ரெயின்போ தெரியற மாதிரி அந்த தீபம் இருக்குது. அப்புறம் பர்யங்கவரே பிரவரம்னால உயர்ந்த அந்த கட்டில். தஸ்மின் உபவிஷ்டா வராங்கனா, அந்த கட்டில் யார் உட்காண்ட்ருக்கான்னு பார்த்தா ஒரு தேவி உட்காண்ட்ருக்காங்க. ஸோ வர அங்கனா, சிறந்த ஒரு பெண் அந்த பர்யங்கத்தில், சிறந்த அந்த கட்டிலில், ஆசனம்லாம் விரிச்சிருக்கக்கூடிய அந்த கட்டிலில் உபவிஷ்டா உட்கார்ந்திருந்தாள். नाना आस्तरणे संसन्न इन्द्रचाप समन्वितः पर्यङ्कप्रवरे तस्मिन् उपविष्टा वर अङ्गना. आस्तरण सञ्चन्न, ओ सञ्चनं चन्न. रक्तमाल्याम्बरधर रक्तगन्धानुलेपना सुरक्तनयना कान्ता विद्युत्कोटिसमप्रभा. ஸோ அவள் என்னெல்லாம் அவளோட அலங்காரம் இப்போ தேவி எப்படி இருக்கா? ஸோ ரக்தமால்யா அம்பரதரா,
அதாவது சிவந்த கலரில் ஆடை கட்டிண்டு அம்பரம்னா ஆடை. ஸோ அந்த சிவந்த மாலை போட்டுருக்கா, சிவந்த அம்பரம் போட்டுருக்கா, அதை தரித்து கொண்டு ரத்த கந்தானு லேப்பனா செஞ்சந்தனத்தெல்லாம் பூசின்னு செஞ்சனத்தெல்லாம் செஞ்சந்தனம் ரத்த கந்தன மணமிக்க சந்தனம் அதை பூசின்னு இருக்கா. அப்புறம் ரத்த நயனா கண்ணு 2, அதை செவ்வரி ஓடிய கண்கள்னு சொல்ல மாட்டோமா, அந்த தேவியோட அந்த சாமுத்திரிகா லக்ஷணம். ஸோ அப்படி அந்த கண்கள்லாம் சிவந்த கண்களோடு கூட காந்தா அப்படி அட்ராக்ட் பண்ணுறா எல்லாரையுமே. வித்யுத் கோடி சமப்பிரபா, கோடி மின்னல்கள் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கா அந்த தேவி. ரக்தமால்ய அம்பரதரா ரக்த கந்தானுலேபனா சுரக்த நயனா காந்தா வித்யுத் கோடி சமப்பிரபா சுச்சாருவதனா ரக்ததந்தச்சத விராஜிதா ரமா கோட்டி அதிகா காந்தியா சூர்யபிம்ப நிபா அகிலா. சுச்சாருவதனா அழகிய முகம், மூஞ்சி அவ்வளோ அழகாக இருக்குது. ரத்த தந்தச்சத, அதாவது சிவந்த தந்தச்சதன்னு அர்த்தம், ஓஷ்டம்னு அர்த்தம். இல்லை, தந்தான பல்வரிசை, சதன மூடுறது, சத உதடு. ஸோ சத பல்லை மூடக்கூடியதுன்னு அர்த்தம், அவ்வளோதான் போடுறா. உதடுன்னு எடுத்துக்கணும், ஓஷ்டம்னு எடுத்துக்கணும், ஒரே வார்த்தை ஓஷ்டம் போடலாம், ஆனால் கவித்துவமாக எழுதுகிறாங்க. ஸோ ரக்த சத சிவந்த உதடுகள் விராஜிதா அப்படி ஜம்முன்னு உட்காண்டிருக்காங்க. ரமா கோட்டி அதிகா காந்தியா, ஒரு கோடிக்கணக்கான லக்ஷ்மியோட அழகை விட அழகாக இருக்காளாம். அதிகா அதை விட அதிகம், கோடி லக்ஷ்மிகள் சேர்ந்தா அழகு எப்படி இருக்குமோ அதை விட அதிகா, அதை விட அழகான காந்தியா, தன்னுடைய அழகுக்கு அந்த காந்தி அது பிரகாசமாக இருக்கா. சூரிய பிம்ப நிபா அகிலா, சூரியனோட பிரகாசம் ஓடி சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கும் அது மாதிரி அவள் ஜொலிச்சுட்டு இருந்தா அந்த கட்டில உட்காண்டு. சுச்சாருவதனா ரக்ததந்தச்சத விராஜிதா ரமா கோட்டி அதிகா காந்தியா சூர்யபிம்ப நிபா அகிலா. நிபான்னு படிக்கணும், லேடி ஸ்திரீலிங்கம். வர பாஷாங்குஷ அபீஷ்ட அபீஷ்டதரா ஸ்ரீ புவனேஸ்வரி அதிருஷ்ட பூர்வா திருஷ்டா சா சுந்தரி ஸ்மிதபூஷணா. ஸோ கையில் என்னெல்லாம் வச்சுருக்கான், அபயஹஸ்தம் வரஹஸ்தம்னு சொல்ல மாட்டோமா தேவியோட கைகளில், 4 கைகளில். ஸோ வரஹஸ்தம் இருக்குது, பாஷம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் பாஷம் கயிறு வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் அங்குஷம் வச்சுட்டுருக்கா. இந்த அங்குஷத்தோட மீனிங் நம்ம சௌந்தர்யலகரி பார்க்கும்போது சொன்னோம், நம்ம அங்குஷத்தை ஏன் அவள் கையில் வச்சுட்டுருக்கா, அங்குஷம் வந்து யானை அடக்குற ஒரு ஆயுதமாக தானே இருக்குது, அது ஏன் அவள் கையில் இருக்குதுன்னு சொன்னால், அடங்காத யானை மாதிரி நம்ம இந்திரியங்கள் அடங்காது, அந்த அடங்காத இந்திரியங்களை நான் அடக்கிறேன்னு தன் கையில் வச்சுட்டுருக்காளாம் அந்த அங்குஷத்தை. அதனால அந்த அங்குஷத்தை வைத்து கொண்டிருக்கா. அபீஷ்டதரா, அபீஷ்டனா அபீஷ்டஹஸ்தம், இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அபயஹஸ்தம் அது. அப்படிப்பட்ட கைகளோட ஸ்ரீபுவனேஸ்வரி, இப்போ தான் பேர் வருது, தேவியோட பேர் ஸ்ரீ புவனேஸ்வரி. அதிருஷ்டபூர்வா, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு தேவியை நாங்கள் பார்த்ததே இல்லை. சாதிருஷ்டா, அவளை நாங்கள் இப்போ பார்த்தோம். சுந்தரி அழகான அவள், ஸ்மிதபூஷணா அவளுடைய புன்சிரிப்பே அலங்காரமாக இருக்குது, ஆபூஷணமாக இருக்குது அவளுக்கு. அப்படிப்பட்ட தேவியை நாங்கள் பார்த்தோம். இப்போ பிரம்மா கதை சொல்லிட்டு இருக்கார் நாரதருக்கு, இது பேக்ரவுண்டில் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் நம்ம. வர பாஷ அங்குஷ அபீஷ்ட தரா ஸ்ரீ புவனேஸ்வரி அதிருஷ்ட பூர்வா திருஷ்டா சா சுந்தரி ஸ்மிதபூஷணா. அபீஷ்ட தரான்னு சேர்ந்து படிக்கணும், அங்கே பிரிக்கப்படாது. ஓகே மேம். க்ரீங்கார ஜபனிஷ்டைஹி தூ பக்ஷிவ்ருந்தைஹி நிஷேவிதா அருணா கருணாமூர்த்திஹி குமாரி நவயவ்வனா. க்ரீங்கார ஜபனிஷ்டைஹி, ஏன்னா அவள் க்ரீங்கார ரூபிணி தான் தேவி, எப்போவுமே ஹ்ரீ. அவளோட பீஜ மந்திரம் என்னன்னு பார்த்தானே க்ரீங்கார ரூபிணி. ஸோ அதைத்தான் க்ரீங்காரம் ஜபிச்சுட்டு இருக்கா. ஜபனிஷ்டைஹி பட்சி விருந்தைஹி, அங்கே நிறைய பட்சிகள்லாம் பேசுறது, அந்த பட்சிகள் எல்லாம் அப்படியே க்ரீங்காரத்தை ஓதின்னு இருக்கான், அதோட சத்தமே அப்படி க்ரீங்காரமாக இருக்கான். அப்படி நிஷேவிதா வணங்கப்பட்டவளாக, பட்சி கூட்டங்களோட க்ரீங்கார சப்தத்தினால் வணங்கப்பட்டவளாக. அருணா, நல்ல சிவந்த அருணா, கருணா தரங்கிதாட்சின்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ அருணாவாக சிவந்த கலரோட, கருணாமூர்த்திகி கருணையே வடிவாக எடுத்த மாதிரி, குமாரி யவன பருவத்தில் இருக்கா, நவயவ்வனா இப்போ தான் புதுசாக யவன பருவத்தை எய்தின அந்த குமாரியாக காட்சி கொடுக்குறா தேவி புவனேஸ்வரி.
ओंकार जप इष्टैस्तु पक्षिवृन्दैर्निषेविता अरुणा करुणा मूर्तिः कुमारी नवयौवना सर्वशृङ्गारवेशाढ्या मन्दस्मितमुख अम्बुजा उद्यत्पीन कुचद्वन्द्व निर्जित अम्बोज कुड्मला சர்வசிங்கார வேஷாடியா அப்படி சிங்காரமே வடிவெடுத்துருக்கு. அப்படி வேஷத்தை போட்டுருக்கு. சிங்கார ரசமே அப்படி அவர் ஆக்கர்ஷிக்கக்கூடியவளாக இருக்காவ. அப்படி வேஷ ஆடியா அப்படி காமனியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காவ. ஸோ அந்த வேஷத்தோடு மந்தஸ்மித முக அம்புஜா, மந்தஸ்மித புன்சிரிப்பு அப்படி அழகாக இருக்குது. முக அம்புஜா தாமரை, அந்த முகம், அந்த தாமரை முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. உத்தியத் பீன குச்ச துவந்துவ, ரெண்டு பீனன குண்டான ஸ்தனங்கள், ஸ்தனபாரம் அப்படி இருக்குது. அப்படி எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஸ்தனங்களோட நிர்ஜித அம்போஜ குட்மலா. அம்போஜ குட்மலம்னு என்னது? அம்போஜன்னு என்னது? தாமரை, தண்ணியில் வரக்கூடியது. அம்பூஜக, அம்பூஜக தான் அம்போஜ. ஸோ அம்புன்னா தண்ணி. ஸோ தண்ணியில் பிறக்கக்கூடிய தாமரை. தாமரையில் அந்த தாமரையோட மொட்டு நல்ல குண்ட ஜம்முன்னு இருக்கும், கர்ணிகை. அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தனபாரத்தோடு அவள் விளங்கி கொண்டிருந்தாள் அந்த தேவி. सर्वशृङ्गारवेशाढ्या मन्दस्मित मुख अम्बुजा उद्यत्पीन कुचद्वन्द्व निर्जिताम्बोजकुड्मला नाना मणिगणाकीर्ण भूषणैः उपशोभिता कनक अंगद केयूर किरीट परिशोभिता. நானா மணிகண ஆக்கீர்னா பூஷணம், அப்படிப்பட்ட மணிகளால் செய்யப்பட்ட பலவிதமான ஆபரணங்களை உபசோபிதா, அது அப்படி அலங்காரமாக இருக்குது. அவளே அழகு, அதுக்கு மேலே இந்த பூஷணங்கள்லாம் அப்படி அழகாக இருக்குது அவளோட கழுத்தை இதில் உடம்புல. கனக அங்கத, தங்கத்தாலான அங்கதம்னு தோல்வலை. கேயூரங்கிறது இந்த வங்கி மாதிரி ஒன்று. கிரீட்டம் வச்சுட்டுருக்கா. எல்லாமே இந்த மணிகணங்களால் ஆக்கப்பட்டது. பரிசோபிதா, அப்படி அழகாக விளங்கி கொண்டிருந்தால், சோபனமாக இருந்தால் அந்த அம்பிகை. நானா மணிகணா ஆகீட பூஷதைஹ உபசோபிதா கனக அங்கத கேயூர கிரீட பரிசோபிதா. மேம் செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் பாதத்துல புவனேஷி தீன் இருக்குல்ல மேம், புவனை ஓகே. கனக ஸ்ரீ சக்கரதாட்டங்க விடங்க வதன அம்புஜா த்ரில்லேகா புவனேஷி இதி நாமஜாப பராயணைஹி சகி விருந்தைஹி ஸ்துதா நித்யம் புவனேஷி மகேஸ்வரி த்ரில்லேகா அதி அபிஹி. கரெக்டா மேம்? கிரில்லேகா ஆதிபிஹி அமர கன்யாபிஹி. இல்ல மேம், அப்படி இல்லையே. த்ரில்லேகாத்யாபிஹி அமர கன்யாபிஹி பரிவேஷ்டிதா. ஸோ கனக ஸ்ரீசக்கர தாடங்கம், தாடங்கத்தில் ஸ்ரீசக்கரம் பொறிச்சிருக்கு. அப்படி தாடங்கத்தை போட்டுருக்கா தேவி. தங்கத்தினால் ஆனது அது தாடங்க விட்டங்கான்னு சொன்னால் நார்மலாக டங்கம்னா உளின்னு சொல்லிடுவோம். செதுக்கி இருக்குன்னு எடுத்துக்கலாம். விட்டங்கன்னு அந்த ஸ்ரீசக்கரத்தை செதுக்கி இருக்கா அந்த தாடங்கத்தில். தேவி போட்டுக்கிற தாடங்கத்தில் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்படி செய்யப்பட்ட உளியால் செதுக்கப்பட்ட தாடங்க, அந்த சக்கரத்தை உடைய தாடங்கம். வதன அம்புஜா, அப்படிப்பட்ட அழகான தாமரை முகத்தில் கழுத்தில் காதில் தாடங்கம் இருக்குது. ஸோ அவளை ஹிரில்லேகா புவனேஷி அப்படிலாம் ஸ்துதி பண்ணுறான். அவளுக்கு பேரை என்னென்னு சொல்கிறா? ஹிரில்லேகா புவனேஷி இதி நாம ஜாப பராயணைகி. அதாவது இவாள்லாம் தேவிகள். ஹிரில்லேகான்னு ஒரு தேவி பேர், புவனேஷின்னு ஒரு தேவி பேர். இவா எல்லாம் நாம ஜாப பராயணைகி, தேவியை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் யார்? இவளுக்கு ஃப்ரெண்டு. சகி விருந்தைஹி ஸ்துதா. இந்த ஹிரில்லேகா புவனேஷி போன்ற சகிகள் எல்லாம் அவளை நாமத்தால் ஜபிச்சு கொண்டிருக்கிறார்கள். நித்தியமே ஜபம் நடக்கிறதுங்க. புவனேஷி மகேஸ்வரி, புவனத்துக்கெல்லாம் தலைவியான இவளே புவனேஸ்வரி. இது தவிர புவனேஷின்னு ஒரு தேவி இருக்கா, அவளோட ஃப்ரெண்டு பேர். ஸோ இப்படிப்பட்ட மகேஸ்வரியான புவனேஸ்வரியான அவளை நாமத்தினால் பாடிக்கொண்டிருக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் சகி விருந்தைஹி ஸ்துதா நித்தியம் ஸ்துதிக்கப்பட்டவளாக ஹிரில்லேகாதி ஆபிகி. ஸோ ஹிரில்லேகா முதலியவர்களால் யாரவெல்லாம்? அமர கன்யாபிகி, தேவகன்னிகைகளால் பரிவேஷ்டிதா, சூழப்பட்டவளாக. ஸோ இந்த புவனேஷி ஹிரில்லேகா முதலிய தேவிகளெல்லாம் அவளை சூழ்ந்துண்டு கிரீங்கார ரூபிணி அப்படி இப்படிலாம் பாடிட்டு இருப்பாளாக இருக்கும். அவளை புவனேஸ்வரி என்னெல்லாம் பாடின்னு இருக்கா, அவளை சுற்றி இருக்கிறார்கள். கனக ஸ்ரீ சக்கரதாடங்க விடங்க வதன அம்பு
भुजा हृल्लेखा भुवनेशी इति नाम जापपरायणैः सखी वृन्दैः सुता नित्यं भुवनेश्वरी महेश्वरी हृल्लेखाद्याभिः अमरकन्याभिः परिवेष्टिता. भुवनेश्वरन பார்க்கந்ததோ अनंग कुसुमाद्याभिः देवीभिः परिवेष्टिता देवी षट्कोण मध्यस्था यंत्रराज उपरिस्थिता. அனங்க குசுமா இன்னொரு ஃப்ரெண்டு பேர் அனங்க குசுமாத்யாஷ்டதேவி அப்படின்னால அந்த இதில் வரும் நவாவரணம் பாடுறோச்சே இந்த பேர்லாம் வந்துடும். ஓரொரு பரிவார தேவதைகளோடு கூட ஓரொரு ஆவரணம் பாடுறோச்சே அந்த அர்த்தம் புரிஞ்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நவாவரணம் பாடுறோச்சே ஓரொரு ஆவரணத்தில் அவள் எப்படி இருக்கா, அவளை சுற்றி எந்தெந்த தேவிகள் இருக்கா, 8 பேர் இருக்காளா 10 பேர் இருக்காளா, அவளோட பெயர்கள் எல்லாம் வச்சு தான் அந்த நவாவரணமே பாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அனங்க குசுமாலாம் அதில் வரும் நவாவரணத்தில் பாடுறோச்சே. ஸோ ஆத்யாபிகி அவர்களாலும் தேவிபிகி அந்த தேவிகளாலும் பரிவேஷிதா சூழப்பட்டவளாக தேவி ஷட்கோண மத்தியஸ்தா அருகோணத்துக்கு நடுவில் அருகோணமாகப்பட்ட பீடம் ஷட்கோண பீட ஸ்வரூபிணி அப்படி இருக்கா. 6 கோணங்களுடைய அந்த மத்தியஸ்தா அது அந்த பீடத்தில் நடுவில் யந்திரராஜ உபரி இதெல்லாம் யந்திர பீடம். யந்திரம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. தேவியை 3 விதமாக கும்பிடலான்னு பார்த்தோம். சௌந்தரலஹரி பார்க்குறோச்சே யந்திரத்தை வழியாக யந்திரம்னா டிராயிங் எல்லாம் போட்டு அதில் தேவியை ஆவாகனம் பண்ணி நம்ம கும்பிடலாம். அது யந்திர ரூபம். தந்திர ரூபம்னு சொன்னால் இங்கிதமாக மனசாலேயே இந்த கை காலெல்லாம் அந்த கை காட்டி அந்த மாதிரி உள்ள தந்திர அந்த மாதிரி இந்த கையெல்லாம் அப்படி அடித்து சொல்லுவாள். அது தந்திர ரூபமாக தேவியை கும்பிடுறது இல்லையா. மந்திர ரூபம் சொல்லும்போது மந்திரங்களால் தேவியை சேவிக்கிறது. இப்படிப்பட்டவள் இங்கே யந்திரராஜன் இது ஷட்கோண மத்தியம். ஸோ அருகோணத்தால் செய்யப்பட்ட அந்த ஷட்கோண ரூபிணியாக அந்த யந்திர உபரிஸ்திதா அதிலிருந்து கொண்டிருக்கிறாள் அந்த தேவி. அவளை இவாளெல்லாம் அனங்க குசுமா கிருத்லேகா இவாளெல்லாம் பாடிண்டு இப்படி பார்த்தோம் நாங்கள்னு பிரம்மா சொல்லிட்டு இருக்காருங்க. अनंग कुसुम आद्याभिः देवीभिः परिवेष्टिता देवी षट्कोण मध्यस्था यंत्रराज उपरिस्थिता. दृष्ट्वा तां विस्मिताः सर्वे वयं तत्र स्थिता अभवन् का इयं कान्ता च किं नाम न जानीमः अत्र संस्थिताः. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தாம் திருஷ்டுவா அந்த புவனேஸ்வரியை பார்த்து விஸ்மிதாக சர்வேவயம் நாங்கள் 3 பேர் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். தத்திர ஸ்திதா அபவன் அப்படியே வெச்சக்கண் வாங்காமல் உட்காந்துருக்கா. அங்கேயே நின்றுருந்தோம், விமானத்திலே உட்காந்துருந்தோம். நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். காயம் காந்தா இவள் யார் இப்படி அட்ராக்ட் பண்ணுறாளே, இவ்வளோ ஆகர்ஷணம் பண்ணுறாளே, இவள் யார், கிம் நாம இவளுக்கு என்ன பேர், நான் ஜானிமக நமக்கு தெரியலையே அப்படின்னு நாங்கள் அத்திர சம்ஸ்திதாக அப்படி நினச்சிட்டே நின்றுட்டு இருந்தோம் நாங்கள். दृष्ट्वा विस्मिताः सर्वे वयं तत्र स्थिता अभवन् का इयं कान्ता च किं नाम न जानीमः अत्र संस्थिताः. सहस्रनयना रामा सहस्रकर संयुता सहस्रवदना रम्या भाति दूरात् असंशयम्. ஸோ இவளை பார்த்தானா ராமானாலே ரமிக்க வைக்கக்கூடியவள், அதனால ராமான்னு பேர். ராமருக்கு அதே தான் அர்த்தம், ரமிக்க வைக்கக்கூடியவர், அதனால ராமர். இவள் ரமிக்க வைக்கக்கூடியவளாக இருக்கா, அதனால ராமா. ஸோ அப்படி அழகியவளாக சகஸ்ரநயனா 1000 கண்களோடு, சகஸ்ர கர சம்யுதா 1000 கைகளோடு கூட, சகஸ்ரவதனா 1000 முகங்கள், ரம்யாபாதி ரொம்ப ரம்யமாக இருக்கிறாளே இவளை பார்க்குறோமே, தூராத் அசம்சயம் தள்ளி இருந்து பார்க்குறோச்சே அப்படி தான் தோன்றது. இவளை 1000 கண்களோடு கூடியவளாகவும் 1000 கைகளோடு இருக்கக்கூடியவளாகவும் நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறோச்சே நிச்சயமாக அப்படி தான் தெரியறது. सहस्रनयना रामा सहस्रकर संयुता सहस्रवदना रम्यावादी दूरात् असंशयम्. न अप्सरा न अपि गन्धर्वी न इयं देवाङ्गनाखिल इति संशयम् आपन्नाः तत्र नारद संस्थिताः. ஸோ தத்திர சம்ஸ்திதாக அங்கே நின்றுட்டு ஹே நாரதரே சொல்கிறார். இப்போ பிரம்மா சொல்லிட்டு இருக்கேன், நாரதரே நாங்கள் அங்கே நின்றுட்டு தத்திர சம்ஸ்திதாக அந்த விமானத்தில் நின்றுட்டு சார் நான் அப்சரா, இவள் அப்சராவாக இருக்க முடியாது. அப்சரசுகள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மேனகேவாள்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இவள் அப்சரஸ் மாதிரி இல்லை, கந்தர்வி மாதிரியும் தெரியல, கந்தர்வ இதில் லோகத்தை சேர்ந்தவளாகவும் இல்லை. தேவர்கள் அந்த சுரலோகத்தில் உள்ள தேவாங்கனைகள் அந்த பெண்கள் போலவும் இல்லை இவள். இதே சம்சயம் ஆப்பன்னாக இவள் யார் அப்போ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் அங்கே நின்றிருந்தோம். ஹே நாரதரே, न अप्सरा न अपि गन्धर्वी न इयं देवाङ्गनाखिल इति संशयम् आपन्नाः तत्र नारद संस्थिताः. तदा असौ
तदा असौ भगवान् विष्णुः दृष्ट्वा तां चारुहासिनीम् उवाच अम्बां स्वविज्ञानात् कृत्वा मनसि निश्चयम्. ததா ஸோ அந்த சமயத்தில் அப்போது பகவான் விஷ்ணுகு அசௌ பகவான் விஷ்ணுகு இதோ இருக்கார் என் பக்கத்தில் அந்த விஷ்ணு அவர் என்ன பண்ணார் திருஷ்டுவா தாம் சாருஹாசினி அழகான சிரிப்போடு கூடியவள் புன்சிரிப்போடு கூடிய அவளை பார்த்து திருஷ்டுவா பார்த்து உவாச்ச அம்பாம் ச விஜானாத் அவருக்கு கொஞ்சம் விஞ்ஞானம் இருக்குது இவாளை விட கொஞ்சம் ஹையர் பெடஸ்டல் விஷ்ணு வந்து மேலே இருக்கார் அதனால் ஹையர் பெடஸ்டல் இருக்கிறனால அவருக்கு வந்து அம்பாம் ச விஜானாத் கொஞ்சம் விஞ்ஞானத்தோடு இருக்கிறதுனால மெய்யறிவு இருக்கிறதுனால மனசி அம்பாம் கிருத்வா தன் மனசில் அம்பாளை தியானிக்கிறார் அவர் இப்போ ஸோ அவருக்கு கொஞ்சம் இந்த விஞ்ஞானம் இருக்குது அதனால அம்பாளை அவர் என்ன பண்ணார் மனசி தியாத்வா மனசி கிருத்வா நிச்சயம் ஸோ அவள் மனசில் அவர் தியானித்து நிச்சயம் உவாச்சா நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டு ஒரு நிச்சய புத்தியோட உவாச்சா சொன்னார். तदा असौ भगवान् विष्णुः दृष्ट्वा तां चारुहासिनीम् उवाच अम्बां सविज्ञानात् कृत्वा मनसि निश्चयम्. एषा भगवती देवी सर्वेषां कारणं हीनः महाविद्या महामाया பூர்ணா பிரகிருதி அவ்யயா. இவள்தான் பகவதி தேவி பகவதிங்கிறது இவள் தான்ப்பா எல்லாருக்கும் நமக்கெல்லாம் காரணம் நம்மளாம் வந்திருக்கோமே பூமிக்கு இதுக்கு காரணமே இவள் தான் அப்படின்னு வருது. இப்போ நாரதரோட கேள்விக்கு இப்போ இங்கே தான் ஆன்சர் வருது. இந்த பகவதி தான் நம்மளுக்கு எல்லாம் காரணமானவள் நக மகாவித்யா மகாமாயா இவளே தான் மகாவித்யை இவளே தான் மகா மாயை. ஸோ மாயையும் வித்யையும் நேர் ஆப்போசிட்டு. ஸோ மாயையை கடைந்து பிரம்ம வித்யை அடையணும்னு சொல்கிறோம். நம்ம மாயையை தாண்டினா நம்ம பிரம்ம வித்யை கிடைக்கும், மாயையில் மூழ்கினா நமக்கு பிரம்ம வித்யை கிடைக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் இவள் ரெண்டுமே இவள் தான். மகா மாயையாக இருக்கக்கூடியவள் நம்மளுக்கு அஜ்ஞானம் தரக்கூடியவளும் இவளே தான். நம்மளுக்கு இந்த பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய அந்த வித்யையாக இருக்கக்கூடியவளும் இவளே தான். பூர்ணா சர்வம் பரிபூர்ணம். இந்த பூர்ணாங்கிற வார்த்தையை நல்லா மனசில் வாங்கிக்கணும். அங்கே பின்னாடிலாம் வர வச்ச மண்டை குழம்புறது. ஆக்சுவலாக பூர்ணாத் பூர்ணமத உச்சதேன்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்ணத்துலேருந்து எதை எடுத்தாலும் பூர்ணம்னு அந்த அர்த்தமெல்லாம் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக வருதுங்க. இப்போ இந்த தேவி பாகத்தை அந்த 2வது பார்ட்டில் வரும்போது பயங்கரமாக வருதுங்க. ஸோ பூர்ணா பிரகிருதி இவளே தான் பூர்ணமாக பிரகிருதியாகவும் இருக்கிறாள், இவளே தான் அந்த பூர்ணமான பிரம்மமாகவும் இருக்கிறாள், மகா மாயையாக இருக்கிறாள் இவள். ஸோ அவ்யயான்னு சொன்னபோது மூல பிரகிருதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மூல பிரகிருதி சூஷ்ம வடிவான அந்த பிரகிருதி ரூபியாக இவளே தான் இருக்காள் அப்படின்னு விஷ்ணு தன் மனசில் அம்பாளை தியானித்து சொல்கிறார். இப்போ பகவதி தேவி சர்வேஷாं காரணம் हीनः महाविद्या महामाया पूर्णा प्रकृतिः अव्यया. दुर्ज्ञेय अल्पधियां देवी योगगम्या दुराशया इच्छा परमात्मनः कामं नित्य अनित्य स्वरूपिणी. ஸோ துராஷயா துர்ஞேயா ஞேயன்னா அது அறிதல், துர்ஞேயானா அறிய முடியாது. ஸோ துராசை கெட்ட புத்தி உடைய கெட்ட மனசு உடையவர்கள், ஆசயம்னா ஹிருதயம் மனசு. ஸோ அந்த கெட்ட புத்தி உடையவர்கள் கெட்டமாக எண்ணங்கள் உடையவர்களால் துர்ஞையா அவளை அறிய முடியாது, யாராலையும் அவளை அறிஞ்சிக்கவே முடியாது, அவளை தெரியவும் முடியாது. ஸோ இவாளெலாம் ஜிதேந்திரியர்கள் ஆனதுனால தான் இவ்வளோ தூரம் தேவி கூட்டிட்டு வந்து அவளுக்கு தன்னையே காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் துராசையர்களுக்கு கெட்ட புத்தி உடையவர்களுக்கு அவர்களால் இவளை பார்க்க முடியாது. அல்பதியாம் துர்ஞேயா அல்ப புத்தி உடையவர்களால் பார்க்க முடியாது, அவளை அறிய முடியாது. யோகமாயா இவள் தான் யோகமாயை என்று சொல்லக்கூடியவள். பரமாத்மனக இச்சா இவள் யாரு? பரமாத்மா என்று சொல்ல புருஷ வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய யோகமாயை யோக சக்தியே இவள் தான். ஸோ இப்போ நம்ம இந்த தேவி பாகவத்தில் படிக்கிறது என்னென்னா பரமாத்மாவுடைய யோக சக்தியை படிக்கிறோம். அவர் பரமாத்மா வேறில்லை, யோகமாயை வேறில்லை, அவருக்குள்ளேயே அப்படி ஊடுருவி இருக்கக்கூடிய சக்தியை தனியாக பிரித்து தேவின்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய இச்சா அவருடைய சங்கல்ப சக்தி அல்லது மாயை இவள் தான். காமம் நித்யா அனித்ய ஸ்வரூபிணி அவள் இஷ்டம் போல நித்திய ரூபிணியாகவும் இருப்பாள், எப்பொழுதும் இருக்கக்கூடிய அனித்தியமான பிரகிருதி வடிவமும் அவளே தான், நித்தியமான பரமபுருஷனான பரமாத்மாவும் இவளே அப்படின்னு சொல்ற.
योगगम्या दुराशया इच्छा परमात्मनः कामं नित्य अनित्यस्वरूपिणी. யோக கம்யான்னு வந்திருக்கு இல்லையா, யோக மாயன் போல யோக கம்யா. யோகம் கம்யானது பலவிதமான யோகங்கள் இருக்குது. அஷ்டாங்க யோகம் இருக்குது, சக்தி இது என்ன ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம். இந்த யோகங்கள் பலவிதமான யோகங்கள் இருக்குது. ஸோ இது தவிர ராஜயோகம் வேறு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட யோகங்கள் வழியாக சமாதி நிலைமைக்கு போனால் மனசில் இந்த தேவியை பார்க்கலாம் நல்லவர்களுக்கு. ஆனால் துர்ஞேயர்கள் அவளுக்கு துராசையர் உள்ளவர்களுக்கு அறிய முடியாதவள் அப்படின்னு சொல்கிறார். दुराराध्या अल्पभाग्येश्च देवी विश्वेश्वरी शिवा वेदगर्भा विशालाक्षी सर्वेषाम् आदिहि ईश्वरी. ஸோ அல்பபாகியஹி ச, அல்பபாகியமுடையவர்கள், மந்த பாக்கியமுடையவர்கள், நல்ல புண்ணியம் பண்ணாதவர்கள், அவர்களால் துர் ஆராத்யா, அவளால் ஆராதிக்க முடியாது. தேவி ஆராதனை பண்ணுறதுக்கு கூட ஏதோ பூர்வ புண்ணியம் பண்ணிட்டு இருக்கணும். சௌந்தர்யலஹரி புஸ்தகம் கையில் வரத்துக்கே புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த புஸ்தகமே கையில் வரும்னு முதல் ஸ்லோகமே சொல்கிறது. அது மாதிரி தேவியை ஆராதிக்கிறதுக்கு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அல்பபாகியர்களால் அது முடியாது. தேவி விஸ்வேஸ்வரி, அவள் விஸ்வத்துக்கே ஈஸ்வரியானவள். சிவா, மங்களத்தை அருளக்கூடியவள். வேத கர்ப்பா, வேதத்தை தன்னிலிருந்து கிளப்பியவள். வேதமே அவள்கிட்ட தான் வந்ததுன்னா அப்போ பகவான் அதை ஹயக்ரீவர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னால் இந்த பகவான் வேறிலே அவள் வேறிலேன்னு தான் சொல்லிட்டோமே நம்ம. அதனால் வேதத்தை பிறப்பித்தவள் ஜனனி, வேத ஜனனி அவள் கர்ப்பா. விஷாலாட்சி, அழகான நீண்ட கண்களை உடையவள். சர்வேஷாம் ஆதிகி, எல்லாருக்கும் முதலானவள். ஈஸ்வரி, அவளே சர்வசக்தி உடையவள் அப்படின்னு சொல்கிறார் இங்கே விஷ்ணு. இவாளுக்கு இவா ரெண்டு பேருக்கும் विश्वेश्वरी शिवा वेदगर्भा विशालाक्षी सर्वेषाम् आदिः ईश्वरी. एषा संहृत्य सकलं विश्वं क्रीडति संक्षये लिङ्गानि सर्वजीवानां स्वशरीरे निवेश्य च. சம்ஹிருத்திய சகலம் விஸ்வம், அவள் என்ன பண்ணுறா, சம்ஹாரம் பண்ணிவிடுறா. உலகம் முழுவதையும், சகலம் விஸ்வம், உலகம் முழுவதையும் சம்ஹிருத்திய சம்ஹாரம் பண்ணி கிரீடதி சம்சய, சம்சயம்னு அது பிரளயம்னு அர்த்தம். எல்லாமே அழிஞ்சு போகிற ஒரு நிலைமை, அது பிரளயம். ஸோ அந்த பிரளயத்தில் இவள் என்ன பண்ணுறா, எல்லா ஜீவ ஜந்துக்களையும் தன்னோட கிரியேஷனில் வந்தக்கூடிய ஜந்துக்களை எல்லாம் வயிற்றுக்குள்ளே வச்சுண்டு கிரீடத்தி அவ்வாறு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா தனிமையாக. சர்வஜீவானாம் லிங்கானி, என்னத்தை வச்சுட்டுருக்கா, எல்லா லிங்க சரீரத்தை வச்சுட்டுருக்கா. சூஷ்ம சரீரம், எல்லாருக்குள்ளேயும் நம்ம சரீரத்துக்குள்ளே இன்னொரு சரீரம் இருக்குது, அதுக்கு பேர் லிங்க சரீரம்னு பேர். அதுக்கு 19 அவயவங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. அந்த 19 அவயங்களோடு கூடிய லிங்க சரீரத்தை, எல்லாருடைய லிங்க சரீரத்தையும் அவள் தனக்குள் வைத்துக்கொண்டு விளையாடுகிறாள். ஸோ ஸ்வசரீரே நிவேஷிய, தன்னுடைய சரீரத்துக்குள் அவற்றையெல்லாம் புகுத்தி, அந்த சூஷ்ம வடிவான சரீரங்களை எல்லாம் தனக்குள்ளே புகுத்தி கிரீடதி விளையாடுகிறாள். एषा संहृत्य सकलं विश्वं क्रीडति संशये लिङ्गानि सर्वजीवानां स्वशरीरे निवेश्य च. सर्वं जगदम्बार्पणमस्तु.